அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான தமிழ் வகுப்புல இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ்ல தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்ன, சொல் இலக்கணம் அப்படின்னா என்ன, அதுல இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணோம். சரிங்களா? ஸோ இன்னைய கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீதம் இருக்கக்கூடிய 3 இலக்கணமான பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரியா? ஸோ இந்த 3 இலக்கணங்களையும் பற்றியும் அதுல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் இந்த கிளாஸோட எண்டிங்ல என்ன பண்ண போறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் முழு கொஸ்டின்ஸும் எடுத்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் இலக்கணம். சரியா? ஸோ இந்த பொருள் இலக்கணத்தை ரெண்டா பிரிப்போம். ஒன்னு அகப்பொருள், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இந்த பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு, சரிங்களா, வாழ்க்கையில பொருள் தரக்கூடிய கூற்றுக்களை எல்லாம் படிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருள் இலக்கணம். சரிங்களா? சோ தமிழ்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வகையான இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பொருள் இலக்கணம். சரிங்களா? சோ இந்த பொருள் இலக்கணத்தை ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்னு அகப்பொருள், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இந்த அகப்பொருள் அப்படின்னா என்ன, புறப்பொருள் அப்படின்னா என்ன? சரிங்களா? அகம் அப்படின்னா உள்ளரிக்க, புறம் அப்படின்னா வெளியே. சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலைவன் தலைவி, சரியா, ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு காதல் உணர்வு. சரிங்களா? சோ அகம் வீட்டுக்குள்ளரிக்க நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருள். சரிங்களா? சோ அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுவது அகத்திணை. சரிங்களா? நெக்ஸ்ட் புறப்பொருள், வெளியில, சரியா, ஒரு மன்னனோட வீரம், சரிங்களா, அவனோட கொடை, போர் புரியும் திறன், இது எல்லாத்த பத்தியும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள். சரிங்களா? சோ புறப்பொருள் பற்றி கூறுற திணை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறத்திணை. சரிங்களா? அகப்பொருள் அகம் சார்ந்த ஒழுக்கங்களை கூறும் திணை அகத்திணை, புறம் சார்ந்த ஒழுக்கங்களை கூறுவது புறத்திணை. சரிங்களா? சோ அகத்திணை எத்தனை அப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 7, புறத்திணை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12. சரிங்களா? சோ இந்த அகப்பொருள் ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும், அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய காதல் உணர்வுகள், அகம் சார்ந்த ஒழுக்கங்களை குறிப்பிடுவது அகப்பொருள். சரிங்களா? சோ இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணையும் ஆணையும் வந்துட்டு ஒரே பேரால் தலைவன் தலைவி அப்படிங்கிற பேரால குறிப்பிட்டுருவாங்க. சரிங்களா? பர்டிகுலரா இவங்களோட பேரை சொல்லியோ, சரிங்களா, அவங்களோட பேரை குறிப்பிடாம தலைவன் தலைவி அப்படிங்கிற பேராலே என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிவிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இந்த தலைவன் தலைவி 2 பேரை தவிர 3ஆவதா ஒரு கேரக்டர் வரும். அது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோழி அப்படின்னு, அதாவது பெண்ணோட தோழி. சரிங்களா? சோ இந்த ஒரு கேரக்டரையும் இதுல உள்ளரிக்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ அகத்திணை மொத்தம் எத்தனை இருக்கு? சரிங்களா? எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 திணைகள் இருக்கு. சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு அகத்திணை மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு. அன்பின் 5 திணைகள் 5, அகத்திணைகள் 7. சரிங்களா? சோ ரெண்டையும் நம்ம குழப்பிக்க வேணாம். அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லி கேட்டா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையோட்ட முடிச்சிடலாம். அகத்திணை எத்தனைன்னு சொல்லி கேட்டா அகத்திணைகள் 7. சரியா? கைக்கிளை பெருந்திணையோட சேர்த்து அகத்திணைகள் 7. சரிங்களா? ஐந்திணை என்பது அன்புடை காமம், கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம், பெருந்திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருந்தா காமம். சரியா? சோ புறத்திணைகள் 7 இருக்கு. சரியா? இந்த 5 திணைகளுக்கு உரிய பொருளை எத்தனையா பிரிப்போம் அப்படின்னு பார்த்தா 3 வகைகளா பிரிப்போம். சரியா? முதற் பொருள், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பொருள், 3ஆவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த முதற் பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலமும் பொழுதும். இந்த 5 திணைகளுக்கான நிலங்களும் பொழுதுகளும் என்ன அப்படின்னா முதற் பொருள். இந்த பொழுதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை சப்டிவிடரா 2 பிரிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறு பொழுது, பெரும் பொழுது. சரியா? ஒரு ஆண்டின் கூற்றுக்களை பிரிக்கிறது என்ன அப்படின்னா பெருப்பொழுது, நாளோட கூற்றுக்களை பிரிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறு பொழுது. சரிங்களா? சோ 5 திணைகளுக்குரிய நிலங்கள் என்னென்னு பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, மழையும் மலை சார்ந்த இடமும். சோ பொறுத்துக்களை கேட்கிறாங்க. சரியா? சோ மழையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் என்ன அப்படின்னா முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். சரியா? கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. சரியா? இந்த 4 நிலங்களும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4ம் தன்னோட இயல்புல இருந்து குன்றி வரக்கூடியதுதான் என்ன அப்படின்னா பாலை. சரிங்களா? சோ குறிஞ்சி தன்னோட தன்மையை இழந்து பாலையா மாறும். சரிங்களா? முல்லை, மருதம், நெய்தல் 4ம் அதனுடைய இயல்பான தன்மைகளை இழந்து மாறக்கூடிய ஒன்றுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலை திணை. சரியா? சோ 5 வகை திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 5க்குமான நிலம் என்னன்னு பார்த்தோம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்தது, மருதம் வயலும் வயல் சார்ந்தது, நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்தது, பாலைங்கிறது மணல் அல்லது சுரமும் சுரம் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சரியா?
இப்போ பொழுது நிலம் பார்த்துட்டோம். பொழுதை நம்ம என்ன சொன்னோம், ரெண்டா பிரிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோமா. சோ பொழுதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்போம். ஒரு ஆண்டின் கூற்றுக்களான 12 மாதங்களையும் ஒவ்வொரு காலத்திற்கும் 2 மாதங்களாக பிரித்து பெருபொழுதுகள் 6ஆவும், ஒரு நாளின் கூற்றுக்கள் 24 மணி நேரத்தையும் என்ன பண்ணிருக்கோம், 4 மணி நேரங்களாக பிரிச்சு 4 மணி நேரங்களாக பிரிச்சு 24 மணி நேரத்தையும் 6 சிறு பொழுதுகளாகவும் பிரிச்சிருக்கோம். சரிங்களா. சோ 12 மாதங்கள் சித்திரை டு பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மாதங்களையும் 2 மாதமா பிரிச்சு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருபொழுதை கொடுத்திருக்கோம். சரியா. சிறு பொழுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாள்ல இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 4 மணி நேரமா பிரிச்சு என்ன பண்ணிருக்கோம், சிறு பொழுது கொடுத்திருக்கோம். சரியா. சோ இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி காலம். சரியா. சோ இதோட டீடைல் கிளாஸ் எப்போதும் சொல்ற மாதிரி தான் ரிவிஷன் கிளாஸஸ் டீடைல்டு கிளாஸஸ் குரூப் 4ஓட தமிழ் இலக்கண கிளாஸஸ்ல இருக்கு. சரியா. சோ இளவேனில் இதோட ஆர்டர் இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி காலம் பின்பனி காலம். சித்திரை வைகாசி நமக்கு தெரியும். சரியா. சோ சித்திரை வைகாசி ஆனி ரெண்டா பிரிச்சுக்குவோம். சரியா. முதல்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இளவேனில். சோ 1 2 3 4 5 6 இந்த ஆர்டர்ல எழுதிக்குவோம். சோ இளவேனில் சித்திரை வைகாசி மேல இருந்து மாசி பங்குனி ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், இந்த மாதங்களை பிரிச்சிடலாம். ஸோ அதுக்கு அந்த கிளாஸஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். இளையவரும் முதியவரும் கார்ல போறாங்க, முன்னாடியும் பின்னாடியும் குளிர் அடிக்குது. ஸோ இளையவரும் முதியவரும் கார்ல போறாங்க, குளிர் அடிக்குது, சாரி முன்னாடியும் பின்னாடியும். சரிங்களா. ஸோ 2 வேர்டு எடுத்துக்கிட்டோம். மேல என்ன பண்ண போறோம், சித்திரை வைகாசி இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, கார்காலம் ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம், மார்கழி தை முன்பனி காலம், மாசி பங்குனி பின்பனி காலம். இதுவும் அதிகமா பொறுத்துக்களை கேட்கிற ஒரு கேள்வி. சரியா. நெக்ஸ்ட் சிறுபொழுது என்ன பண்ணிருக்கோம், ஒரு நாளோட கூற்றுக்கள் 24 மணி நேரத்தையும் 4 மணி நேரமா 6 பிரிவுகளா பிரிச்சு மொத்தம் எத்தனை 6 சிறு பொழுதுகள் கொடுத்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. சோ காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை பொறுத்துக்களை வரக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா. காலையில விடிய காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் உள்ள பொழுதுகள் என்ன காலை பொழுதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 6 to 10 10 to 2 2 to என்ன பண்ணிருக்கோம் 6 அப்படியே அந்த 10ல இருந்து 4 எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டு போவோம். சரிங்களா. காலையில 6 to 10 காலை பொழுது, 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல், 2 to 6 என்ன அப்படின்னா ஏற்பாடு, சாயங்காலம் 6ல இருந்து 10 மணி வரைக்கும் மாலை, யாமம் நைட்டு 10ல இருந்து 2 மணி வரைக்கும் யாமம், வைகரை விடிய காலையில 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைகரை பொழுது. சரிங்களா. சோ என்ன பண்ணிட்டோம், 5 திணைகளுக்கு முடிய முதற் பொருளான நிலமும் பொழுதும் பார்த்துட்டோம். நிலம் பார்த்துட்டோம், பொழுதை ரெண்டா பிரிச்சுட்டோம், சிறு பொழுது பெரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. சிறு பொழுது 6 காலம், பெரும்பொழுது 6 காலம் முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் உரிப்பொருள். உரிப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா 5 திணைகளையும் நடக்கக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னா உரிப்பொருள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். சரிங்களா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை இருத்தல், மருதம் ஊடல், நெய்தல் இரங்கல், பாலை என்ன அப்படின்னா பிரிதல். சரிங்களா. முல்லை என்ன பண்றாங்க புணர்தல், 2 பேரும் ஒண்ணு, அதாவது தலைவனும் தலைவியும் ஒன்றோட அதாவது ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க என்ன பண்றாங்க. நெக்ஸ்ட் முல்லையில இருத்தல். சரிங்களா. சோ மருதம் என்ன அப்படின்னா ஊடல். சரிங்களா. நெக்ஸ்ட் நெய்தல்ல இரங்கல், பாலையில பிரிதல். சரியா. சோ இது ரெண்டையும் நம்ம பாத்துக்கணும். இரங்கல் 4ஆவதா, 5ஆவதா தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலை. சரியா. சோ உரிப்பொருள் பாத்துறோம். கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 திணைகளுக்குமான அங்க இருக்கக்கூடிய மக்கள், சரியா, அவங்களோட ஊரு, அவங்க உணவு முறைகள், அவங்க வந்துட்டு வசிக்கக்கூடிய இடம், விலங்குகள், பறவைகள். சரிங்களா. இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா கருப்பொருள். கருப்பொருள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா 14 வகையான கருப்பொருட்கள் இருக்கு. சரிங்களா. சோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா 5 திணைகளுக்குமான சிறுபொழுது என்ன பெரும்பொழுது என்ன. சரியா. சோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5க்குமான சிறுபொழுது பெரும்பொழுது. சரியா. சோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல கேட்கக்கூடியது முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பொழுதை பார்த்துருவோம். குறிஞ்சி முல்லைக்கு இதுல மருதம் நெய்தல் 2க்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6மே வரும். இளவேனில் முதுவேநீர் கார் குளிர் முன்பனி பின்பனின்னு 6 பெரும்பொழுதுகளும் வரக்கூடியது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா மருதத்திலையும் நெய்தல்லையும். சரியா. சோ பாலை வெயில் காலம் தான். பாலைங்கிறது என்ன மணலும் மணல் சார்ந்த இடமும் பார்த்தோம். சோ இளவேனில் முதுவேனில் பின்பனி காலம் 3ம் பாலை, முல்லை கார். சரிங்களா. சோ முல்லைக்கு வரக்கூடிய பெரும்பொழுது கார் காலம். சரிங்களா. நெக்ஸ்ட் குறிஞ்சிக்கு வரக்கூடியது
குளிர்காலமும் முன்பனி காலம். குறிஞ்சிங்கிறது மலை பிரதேசம். ஸோ என்னவா இருக்கும், அங்க குளிரா இருக்கும். ஸோ முன்பனி அங்க இருக்கும், பின்பனி எங்க இருக்கும், பாலையில வெயிலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சிறு பொழுது. பெரும் பொழுது அதிகமா கேட்கறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ்ல அதிகமான டைம்ஸ் கேட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறு பொழுது. யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை? சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்குவோம் ஷார்ட்கட்டா. சரிங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. யாருக்கு? யாமம், மாலை. சரியா, மாவுக்கு மாலை, வைத்து வைகரை, என்ன ஏ, நன்மை நண்பகல். சரிங்களா, சோ யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை? சரிங்களா, சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நிலத்துக்குமான சிறுபொழுது என்ன. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்திற்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல். சோ பெருபொழுது பார்த்துட்டோம், சிறுபொழுது பார்த்துட்டோம், 5 நிலத்துக்குமான பெருபொழுது என்னன்னு பார்த்துட்டோம், சிறுபொழுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது மிச்சம் ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பொருள். சோ கருப்பொருள் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்கள், அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள், அவங்களோட உணவு முறைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, அவங்க என்னென்ன தொழில் பண்றாங்க, இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா இந்த கருப்பொருள். சரிங்களா, கருப்பொருள் மொத்தம் 14 வகைகள் இருக்கு. இந்த டேபிளர் காலத்துல 13 கருப்பொருள் இருக்கும். சரிங்களா, சோ அந்த 14வது இருக்குது என்ன அப்படின்னா இந்த மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்த குடியினோர், தாழ்ந்த குடியினோர்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, சோ அந்த ரெண்டும் என்னன்னா இந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கும், அதனால இதுல 13 இருக்கும். இந்த மக்களை வந்துட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, சோ கருப்பொருள் வந்துட்டு என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். குறிஞ்சிக்கா நம்ம தெய்வம் யாரு அப்படின்னா முருகன், முல்லைக்கு யாரு அப்படின்னா திருமால். சரிங்களா, மருதத்திற்கு யாரு அப்படின்னா இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை காளி. சரியா, 5 நிலத்துக்குமான தெய்வங்கள். இது கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா, சோ இந்த 14 கருப்பொருள்கள்ல என்னென்ன கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தெய்வத்தை கேட்டு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் மக்கள் கேட்கறாங்க. குறவர், குரத்தியர் எங்க அப்படின்னா குறிஞ்சியில. சரியா, முல்லையில என்ன ஆயர், ஆய்ச்சியர், மாடு மேய்க்கிறவங்க, தோன்றல். நெக்ஸ்ட் மருதம் உழவன், உரத்தியர். நெய்தல்ல பரதன், பரத்தியர். பாலையில எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரிச்சிருக்காங்க. உணவு முறை. குறிஞ்சியில இருக்கக்கூடியவங்க மலை நெல்லும் திணையும் சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வரகும் சாமையும் முல்லையில, மருதத்துல சென்னல், வெண்ணெல், நெய்தல்ல மீன் இல்ல உப்பு கொண்டு போய் வித்துட்டு அதுல வரக்கூடிய பொருள் தான். பாலையில என்ன பண்றாங்க, அதாவது என்ன வழிப்பறி செஞ்சு அங்க வந்துட்டு பிழைக்கிறதுக்கு வழியே இல்லாம என்ன பண்றாங்க, வழிப்பறி செஞ்சு வேட்டையாடியோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சூறையாடல்ல வரக்கூடியது. சரிங்களா, சோ இதுல கேட்கக்கூடியது மெயினா கடவுள் கேட்கிறாங்க, இந்த மக்களும் கேட்கிறாங்க. சரியா, அடுத்தது விலங்குகள். சரியா, அடுத்து பூ, மரம், இதெல்லாம் மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது, இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். விலங்குகளை பொறுத்த வரைக்கும் புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் குறிஞ்சியில. நெக்ஸ்ட் பூல குறிஞ்சி பூ, காந்தல் பூவும். மரத்துல என்ன அப்படின்னா அகில், வேங்கை. பறவையில என்ன அப்படின்னா கிளி, மயில் எல்லாம் குறிஞ்சி நிலத்துக்கு உரியது. சரியா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயல், மான், புலி விலங்குகள்லாம் முல்லையில இருக்கக்கூடியது. மலர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ, தோன்றிப்பூ. நெக்ஸ்ட் கொன்றை, கயா மரம், அங்க இருக்கக்கூடிய பறவை காட்டுக்கோழியும் மயிலும். சரியா, நெக்ஸ்ட் குறிஞ்சி, முல்லை பார்த்துட்டோம். மருதத்துல இருக்கக்கூடிய விலங்கு. சரியா, மருதம்னா என்ன, வயல்கள்ல எருமையும் நீர்நாயும், செங்கழு நீர், தாமரை பூ. சரியா, நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய பூ. மரம் அப்படின்னா காஞ்சி மரம், மருத மரம். சரியா, பறவை வந்துட்டு நாரை, நீர்கோழி, அன்னமலம் மருதத்துல இருக்கக்கூடியது. நெய்தல் கடல் இருக்கக்கூடிய விலங்கு என்ன, முதலை, சுறா இதெல்லாம். அடுத்தது பூ அப்படின்னு பார்த்தோம்னா தாழை பூ, நெய்தல் பூ. நெக்ஸ்ட் மரம் அப்படின்னு பார்த்தோம்னா புன்னை மரம், யாழல் மரம். பறவை கடற்காகம். பாலையில இருக்கக்கூடியது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரம். அங்க இருக்கக்கூடிய விலங்கு பாலையில மக்களே ஒண்ணும் இல்லாம இருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடியது என்ன பார்த்தோம்னா யானை, வலி இழந்த யானை. சரியா, ஸோ என்ன அப்படின்னா அந்த யானையே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காம எலும்பும் தோலுமா அங்க கிடக்குது. அங்க இருக்கக்கூடிய பூ என்ன அப்படின்னா குரவம் பூ, பாதிரி பூ. சரிங்களா, மரம் வந்துட்டு இழுப்பை மரம், பாலை மரம். பறவை வந்துட்டு பருந்து, புறா. சரியா, இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பாலை நிலத்துல இருக்கக்கூடிய பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா பருந்தும் புறாவும். சரியா, சோ நெக்ஸ்ட் ஊர் பேரு, இது கேட்கறது. சரிங்களா, ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊர் வந்துட்டு சிறுகுடி. குறிஞ்சி வந்துட்டு சிறுகுடி, முல்லை பாடிச்சேரி, மருதம் வந்துட்டு பேரூர், மூதூர், நெய்தல் பட்டினம், பாக்கம் கடலும் கடலும் சார்ந்த இடமும். நெக்ஸ்ட் குறும்பு அப்படிங்கிறது பாலைக்குரியது. நீர் அப்படின்னா குறிஞ்சியில இருக்கக்கூடியவங்களோட நீர் ஆதாரம் என்ன, அருவி நீரும் சுனை நீரும். முல்லையில காட்டாறு, மருதத்துல கிணறு. சரிங்களா, நெய்தல்ல உப்பங்களி, பாலையில இருக்கக்கூடியது வற்றிய சுனையோ அல்லது தண்ணியே இல்லாம இருக்கக்கூடிய கிணறு. நெக்ஸ்ட் பறை அப்படின்னா தொண்டகம், குறிஞ்சி பறை, ஏறுகோட்பறை வந்துட்டு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா முல்லையில, மருதத்துல மணமுலா. சரிங்களா, நெய்தல்ல மீன்கோட்பறை, பாலையில துடி. இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யாழ், அந்தந்த திணைக்குரிய யாழ்கள் அந்தந்த பேர்லயே இருக்கும். ஸோ குறிஞ்சிக்கு குறிஞ்சியால், முல்லைக்கு முல்லையால்,
மருதத்திற்கு மருதையாள், பாலைக்கு பாலையாள். கேள்வி எங்க கேட்கலாம்? நெய்தலுக்கு விளரியாள். சரியா? சோ அந்தந்த பேர்ல அதாவது வருதுனால டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது இந்த விளரியாள். நெக்ஸ்ட் பண்ணுனா குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், பஞ்சுரப்பண், செவ்வழிப்பண்ங்கிறது நெய்தலுக்கு, பஞ்சுரப்பண்ங்கிறது பாலைக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களோட தொழில்கள் என்னென்னவா இருக்கும்? குறிஞ்சியில மலைகள்னா என்ன பண்ணுவாங்க? தேன் எடுப்பாங்க, இல்ல கிழங்குகள் நோண்டி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிழங்குகளை அகழ்ந்து எடுத்து உணவுகளா பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் ஏறு தழுவுதல் வந்துட்டு எங்க நடக்குது? முல்லையில. மருதத்துல வயலும் வயல் சார்ந்த இடமும் நெல் இதெல்லாம் வந்துட்டு பயிரிடுறாங்க. மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறதெல்லாம் கடலும் கடலும் சார்ந்த நெய்தல் நிலத்துல. பாலையில என்ன பண்றாங்க? வழிப்பறி பண்றாங்க. சரியா? அங்க விவசாயம் பண்றதுக்கோ மீன் பிடிக்கிறதுக்கோ பறவை எந்த விலங்குகள் விலங்குகளை வளர்க்கறதுக்கோ அங்க வழி இல்லாததுனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா சூறையாடுறது, வழிப்பறி பண்றது, இந்த மாதிரி வேலைகளை என்ன பண்றாங்க? பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ அகத்திணை முடிஞ்சது. அகப்பொருள் முடிஞ்சதா? அகத்திணை 7. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்க்க போறோம்? புறத்திணை. சரியா? இந்த புறத்திணையை பார்த்துட்டோம்னா பொருள் இலக்கணமே மொத்தமா முடிஞ்சிடும். சோ புறத்திணை அப்படின்னா புறம் பற்றிய செய்திகள். சோ வெளியில, சரியா, வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். அகத்திணை அப்படின்னா வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள். சோ வெளியில என்ன? ஒரு மன்னனை பற்றி சொல்லுவாங்க, அவர் கொன்ன கொடை, சரியா, அவரோட கல்வி, வீரம், சிறப்பு, சரிங்களா, அவரோட வாழ்க்கை முறை, அவர் போர் புரிகிற திறன், அவர் எங்கெங்கெல்லாம் போர் புரிய போனாரு, எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சாரு, என்னென்ன யுக்திகள், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் ஒன்னும் சேர்த்து சொல்றதா என்ன? புறத்திணை. அகத்திணை 7னா புறத்திணை எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? புறத்திணை 7 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா புறத்திணை எத்தனை அப்படின்னா 12. சரிங்களா? சோ கேள்வி கேட்கும் போது புறத்திணைகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 12. இந்த 12 புறத்திணைகள் இருக்குன்னு யாரு சொல்றது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூலு 12 புறத்திணைகள் இருக்குன்னு சொல்றது. ஆனா தொல்காப்பியர் கூறும் புறத்திணைகள் எத்தனைன்னு சொல்லிட்டு கேள்வி வந்துச்சு அப்படின்னா 7 அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா? சோ தொல்காப்பியர் சொன்னது என்னென்ன அப்படின்னா வெற்றி, வஞ்சி, உளுஞ்சை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான். இது 7ம் தொல்காப்பியர் சொன்னது. சரிங்களா? ஆனா புறப்பொருள் வெண்பாமாலை கூறுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளுஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணைன்னு 12 புறத்திணைகள் இருக்கு. சரிங்களா? சோ 12 புறத்திணைகள் சொல்றது புறப்பொருள் வெண்பாமாலை, 7 தான் சொல்றது தொல்காப்பியர். சரிங்களா? சோ இந்த 12 நமக்கு 12 தான் புக்ல கொடுத்துருக்காங்க. சோ 12ம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12 அந்த 5 திணைகள்ல நிலம் பொழுது பார்த்தோமா? சோ இங்க என்ன பண்ண போறோம்னா 12 திணைகள்ல என்னென்ன செயல் நடந்துச்சு அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய திணைகள்ல ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு பூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த பூக்கள் எந்தெந்த திணைக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வைக்க போறோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லயோ இல்ல கரெக்ட் த சென்டென்ஸ், அதாவது என்ன அப்படின்னா ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது சரியானது தவறானது கேட்கலாம், கூற்று காரணம் எதுல வேணாலும் கேட்கலாம். ஒரு தடவை பூக்களோட நிறம் என்னங்கிற கேள்வியும் வந்திருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வெற்றி. வெற்றி அப்படின்னா நிறை கவர்தல், கரந்தை அப்படின்னா நிறை மீட்டல். நிறைனா என்ன? ஆநிறை, ஆடு மாடுகள். சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி நிறை கவர்தல், நிறை மீட்டல். சரியா? முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களோட செல்வமா கருதப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடு மாடுகள் தான். சரிங்களா? இதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா நம்ம போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட சண்டை போடணும் அப்படின்னா முதல்ல அவங்களோட பொருளை எடுத்து கொண்டாந்து ஒழிச்சு வைக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்ம 2 பேருக்கும் சண்டை வரும். சோ இது ஒரு காரணமா சொல்றாங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போயிட்டு அங்க சண்டை போடுறதுனால அங்க இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடுகளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அடுத்தவங்க கிட்ட ஆடு மாட்டை ஓட்டி கொண்டாந்து நம்ம வச்சுக்கிறதாவும் ஒரு காரணம் சொல்றாங்க. சரியா? சோ 2 காரணம் சொல்றாங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது நிறை கவர்தல். சரியா? கரந்தை அப்படிங்கிறது நிறை மீட்டல். நம்ம போயிட்டு அடுத்தவங்க ஓட்ட ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கணும் வச்சுட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? வந்து என்ன பண்ணுவாங்க? திரும்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம வச்சிருக்கிறத வாங்கிட்டு போறதுக்காக வர்றாங்க. சரி, வாங்கிட்டு போறது கிடையாது, நம்மளே போயிட்டு சொல்லாம தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். நம்ம போய் சொல்லாம எடுத்துட்டு போனதை திரும்ப அவங்களோடது அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்காக வர்றாங்க. அதுதான் நிறை கவர்தல். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரந்தை. வெற்றிங்கிறது நிறை கவர்தல், கரந்தைங்கிறது நிறை மீட்டல். 2 முடிஞ்சுது. சரிங்களா? சோ இந்த வெற்றிக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய வெற்றி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இட்லி பூ இருக்குல்ல, அதுதான் என்ன அப்படின்னா வெற்றி பூ. இதுல ஒவ்வொரு பூவும் என்னென்ன கலர்ல இருக்கும், பூ யார இமேஜ் என்ன. சரிங்களா? சோ இன்னும் டீடைல்டு கிளாஸஸ் வந்துட்டு நம்மளோட இலக்கண கிளாஸஸ்ல இருக்கு. ரிவிஷனுக்காக ஷார்ட்டா போயிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடியது வெற்றி. சரிங்களா? நெக்ஸ்ட் கரந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முட்டு முட்டா இருக்கக்கூடிய வயல்வெளிகள்ல ஒரு பூ இருக்கும். அதுக்கு பேர் அதுக்கு பேர் தான் கொட்டை கரந்தைன்னு சொல்லுவாங்க. அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நீல கலர்ல இருக்கக்கூடிய பூ. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி, காஞ்சி. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
மாடை பஸ் பிடிச்சிட்டு வரோம், மாடை ஆணிரைகளை கவர்ந்துட்டு வரோம், ஓட்டிட்டு போறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சும்மா இருக்காம நம்ம போர் புரிய போறோம். சரிங்களா? வஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்ணை கவருவதற்காக, மண்ணாசை காரணமா என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த நாட்டு மேல போர் புரியறதுக்காக நம்ம இங்க இருந்து போறோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி. சரிங்களா? இங்க என்ன பூ யூஸ் பண்றா, சரி இங்க என்ன பூ பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பளபளப்பான மெல்லிய மரத்துல இருக்கக்கூடிய வஞ்சி பூவை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்தது காஞ்சி அப்படின்னா நம்ம வந்துட்டு போர் புரிய போனோம் அப்படின்னா அவங்க சும்மா நிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, நம்மளை தடுத்து நிறுத்துறாங்க. சரிங்களா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி. சரிங்களா? காஞ்சிக்கான மலர் அப்படிங்கிறது காஞ்சி மலர். இது என்ன நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா நீல நிறத்துல இருக்கக்கூடிய மலர். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நொச்சி. சரிங்களா? நொச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எயில் காத்தல். சரிங்களா? நம்ம போர் புரிய போறோம், அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அடுத்து எயில்னா என்ன, கோட்டையை காத்து நிற்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நொச்சி. இதுக்கு பேர், இந்த மலர் வந்துட்டு நம்ம அதிகமா பார்த்துருப்போம், நொச்சி மலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் கரு நீளத்துலயும் இருக்கும். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு கலர்லயும் இருக்கும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா உளுஞ்சை. சரியா? உளுஞ்சை அப்படிங்கிறது சுற்றி வளர்த்தல். எயில் காத்தல் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நொச்சி. எயில சுற்றி, கோட்டையை சுற்றி வளைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உளுஞ்சை. சரிங்களா? உளுஞ்சை நிறத்திற்கான பூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடக்கற்றான் செடி. சரிங்களா? நம்ம கொடியா இருக்கும், அதோட நிறம் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். சரிங்களா? எயில் காத்தல், எயில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தி வளைக்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது தும்பை. சரியா? வாகை. சரியா? தும்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தும்பை பூ நம்ம பார்த்துருப்போம், வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பூவா இருக்கும் தும்பை பூ. சரிங்களா? இந்த தும்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு அரசர்களும் என்ன பண்றாங்கன்னா டைரக்டா நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க, அதுக்கு பேரு தும்பை. வாகை அப்படிங்கிறது ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சு அவங்க என்ன மலரை சூடுறாங்க அப்படின்னா வாகை மலரை சூடுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த வாகை மலரை அடிக்கடி நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்போம். சரியா? சோ இந்த வாகை மலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட தலையில சூடிக்கிடுவாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாகை. சரியா? தும்பை, வாகை. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடான் திணை. இந்த பாடான் திணையை பிரிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. சரிங்களா? சோ என்ன பண்ணுவோம், பாடான் திணையை பிரித்தெழுதுகளை கேட்கலாம். பாடான் திணை பாடப்படும் ஆண் மகனுடைய வீரம் வெற்றி. சரியா? ஒரு குறிப்பிட்ட ஆணோட, சரியா, அவர் வந்துட்டு அரசரா இருக்கலாம், புலவரா இருக்கலாம். சரியா? அரசன்னா அவரோட வீரம் என்ன, அவரோட கொடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் பாடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடான் திணை. பொதுவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வெற்றியிலிருந்து பாடான் வரைக்கும் குறிப்பிடாத வேறு செய்திகளை பற்றி குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவியல். கைக்கிளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருதலை காமம். சரிங்களா? சோ ஒரு தலையா என்ன பண்றாங்க காதலிக்கிறதுக்கு பேரு கைக்கிளை. பொருந்தா காமம் அப்படின்னா முரண்பாடு, ஏஜ் டிஃபரன்ஸ். சரியா? ஒரு முதிய பெண்ணை வந்துட்டு இளமையானவர் காதலிக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தா காமம். சரிங்களா? சோ அகத்திணை ஐம்பின் ஐந்திணைகள் 7, அகத்திணை 7, தொல்காப்பியர் சொன்ன புறத்திணை 7, புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லக்கூடிய புறத்திணைகள் 12. சோ பொருள் இலக்கணம் முடிஞ்சுது. சரிங்களா? சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாப்பு இலக்கணம். சரியா? சோ பொருள் இலக்கணம் அதோட டீடைல் கிளாஸஸும் இருக்கு நமக்கு, பிளஸ் வந்துட்டு ரிவிஷன் கிளாஸஸும் முடிச்சிட்டோம். சரியா? சோ பொருள் இலக்கணத்துல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்க்காம போயிட்டோம். சரியா? சோ கடவுள் கேட்டிருக்காங்க, நெய்தல் திணைக்குரிய தெய்வம். இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் क्वेश्चन. சரியா? சோ இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चंसல இருந்து பொருள் இலக்கணத்தை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சிருக்கோம். சோ நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் யாரு அப்படின்னா வருணன். சரியா? சோ இந்திரன், துர்க்கை எல்லாம் என்ன, துர்க்கை பாலைக்குரியவர், திருமால் வந்துட்டு முல்லைக்குரியவர், இந்திரன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருதத்திற்குரியவர், நெய்தலுக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வருணன். சரியா? சோ அடுத்து குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். குறிஞ்சினாலே மலை, மலை மேல முருகன் இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். நிலத்திலும் அடர்ந்த உப்புத்தன்மை நீரிலும் வாழக்கூடிய ஒரு பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா பூநாரை. சரியா? கார்காலத்திற்குரிய மாதங்கள் சித்திரை வைகாசியை பிரிக்க சொல்லியிருக்கோமா? சோ என்ன இளவேனில், முதுவேனில், கார், குளிர் மூணாவது வரக்கூடியது. சோ சித்திரை வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி தான் என்ன அப்படின்னா கார்காலத்திற்கு உரியக்கூடியது. சரிங்களா? ஏற்பாடு அப்படின்றதுல பாடு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எருனா சூரியன், பாடு அப்படின்னா மறையக்கூடியது. சரிங்களா? சோ சூரியன் மறையக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஏற்பாடு. சோ சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. பாடுங்கிறது சிறு குடி எந்த திணைக்குரிய ஊர்னு கேட்டிருக்காங்க. சூப்பர், பார்த்தோமா? குறிஞ்சி நிலத்திற்கு உரியது. சரிங்களா? நெக்ஸ்ட் மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எயில் காத்தல். சோ கோட்டையை காக்கிறது, கோட்டையை சுற்றி வளைக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒருதலை காமம். கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம், பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம். சரிங்களா? பட்டினம் பாக்கம்
கடலை அடுத்து இருக்கக்கூடிய நெய்தல் நிலத்திற்கான ஊர்கள்னு சொல்லி பார்த்தோமா. சோ பட்டினமும் பாக்கமும் நெய்தல் நிலத்திற்கானது. நெக்ஸ்ட் ஊரை கொடுத்திருக்காங்க, பொறுத்துகளை கொடுத்திருக்காங்க. சரிங்களா. சிறு மலை பூம்பாறை, மலை பாறை எல்லாமே எங்க இருக்கும்? குறிஞ்சியில இருக்கும். சோ ஆன்சர் 1க்கு 3. ஆற்காடு பனையம்புரம். சோ குறிஞ்சி காடு, காடுன்னு முடிஞ்சிருக்கு. காடு பனை எல்லாம் மரம். சரியா. சோ காடுங்கிறது என்ன? முல்லை. சரியா. நெக்ஸ்ட் ஆத்தூர் கடம்பூர் எல்லாம் என்ன அப்படின்னா மருத நிலத்திற்குள்ளது. கீழக்கரை நீலாங்கரை என்ன? நீலாங்கரை எல்லாம் கடல் சார்ந்த இடம். சோ நெய்தல். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அகத்திணையோட வகைகள். சரிங்களா. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? அகத்திணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. நமக்கு இங்க ஆன்சர்ல 12 வரல. சோ என்ன பண்ணிடலாம்? 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். சாரி, ஆமா, அகத்திணை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7. சரியா. சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 12ங்கிற ஆன்சர் இல்ல. சோ 12 7 ரெண்டும் டிஃபரெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம 12 போட்டு விட்டுறலாம். சரியா. சோ தொல்காப்பியர் கூறும் அகத்திணை தான் 7. நமக்கு இங்க கேட்டிருக்கிற கேள்வியில 12ங்கிறது சூஸ் த ஆப்ஷன்ல கிடையாது. சோ 7 இருக்கு. சோ 7 நம்ம போட்டு விட்டுருவோம். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஊர் பேரு தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். சரியா. நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலை, ஆனைமலை. முல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடு, ஆலங்காடு. மருதம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புளியஞ்சோலை. நெய்தல் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோடியக்கரை, கடலும் கடல் சார்ந்த இடமும். சரியா. அதே மாதிரி ஊர் கேட்டிருக்காங்க. திரும்பவும் குறிஞ்சிக்கானது என்ன அப்படின்னா சிறுகுடி, முல்லைக்கானது பாடிச்சேரி, மருதம் பேரூர் மூதூர், மருதம் பேரூர் மூரூர். நெய்தலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினம் பாக்கம். சரியா. ஊரு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. சிறுபொழுது இங்க கொண்டாந்துட்டாங்க. சரிங்களா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாமே கொண்டாந்துட்டாங்க. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஏற்கனவே பார்த்தோமா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. சரிங்களா. சோ 4 5 1 4 ஃபர்ஸ்ட் 4, ரெண்டாவதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. சரிங்களா. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரியா. புறத்திணை. சரியா. இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? சோ ஃபர்ஸ்ட்ல 12, ரெண்டாவதுல 7. சரிங்களா. சோ ஒரிஜினல் கொஸ்டின்ல கொடுத்த ஆன்சர் தான் இது. அங்க 12ங்கிறது ஜூஸ் த பெஸ்ட்ல ஆப்ஷன்ஸா கிடையாது. அதனால நம்ம 7 போட்டோம். இங்க 7ம் இருக்கு, 12ம் இருக்கு. இங்க நம்ம என்னத்தை போடணும்? 12 தான் போடணும். சரிங்களா. இதுவே தொல்காப்பியர் கூறும் புறத்திணைகள் எத்தனைன்னு சொல்லிட்டு 7ம் 12 இருந்துச்சு அப்படின்னா 7 தான் போடணும். சரிங்களா. வெறும் புறத்திணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க? 12. சோ அங்க என்ன பார்த்தோம்? 12ங்கிற ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால 7 போட்டோம். இங்க 12 இருக்கு, அதனால 12 தான் போடணும். ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் எதிர் ஊன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. சரிங்களா. இதுல நொச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எயில்னா என்ன? கோட்டையை காத்து நித்தல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நொச்சி. பாலை நிலத்துக்குரிய பறவை கேட்டிருக்காங்க. புறா பருந்து சொன்னமா ஏற்கனவே. முல்லை திணைக்கு பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோன்றல் ஆயர் இடையர். இது எல்லாமே முல்லை நிலத்திற்குரியது. சேர்ப்பன்கிறது மட்டும் அப்படின்னா மாறுபட்டது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் 4ம் 5 திணைகள்ல வரக்கூடியது. இல்லம் மட்டும் வராது. நெக்ஸ்ட் மருதத்திணைக்கான பறை எதுன்னு கேட்டிருக்காங்க? மணமுலா. முல்லையோட தெய்வம் திருமால். முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் என்ன அப்படின்னா ஏறு தழுவுதல். சரிங்களா. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்துக கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டகம். பறை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் முல்லைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏறுகோட்பறை. மருதத்திற்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முல்லை மருதத்திற்கு மணமுலா. பாலைக்கு வந்துட்டு துடி. சரியா. நெக்ஸ்ட் தொழில்கள் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி என்ன பார்த்தோம் ஏற்கனவே நம்ம குறிஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறியாடல். சரிங்களா. சோ முல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலை தழுவுதல். மருதம் அப்படிங்கிறது வந்துட்டு களை எடுத்தல். பாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூறையாடல். சரியா. சோ பெரும் பொழுது கேட்டிருக்காங்க. 6 காலத்துக்குமான, அதாவது இளவேனில் முதுவேனில் கார்குளிர் முன்பனி பின்பனி, அதுக்கான பெரும் பொழுது. குறிஞ்சி நில ஊர்கள்ல கீழே வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க? நீலகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறிஞ்சி. சரியா. ஆற்காடு என்ன? முல்லை நிலத்திற்குரியது. நீலாங்கரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தல் நிலத்திற்கு உரியது. சரிங்களா. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவியல். சரிங்களா. பொதுவியல் திணைக்குரியது. நெக்ஸ்ட் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, மருதம்னா நண்பகல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நண்பகல் மருதத்துக்கு வராது. எங்க வரும்? பாலைக்கு நண்பகல் வரும். சரியா. இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைகரை அப்படிங்கிறது வரும். சரியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி திணையை கேட்டிருக்காங்க. மருதத்திற்கு என்ன? வைகரை. மேல தப்பா கொடுத்துருக்காங்க, கீழே என்ன பண்ணிருக்காங்க? வைகத்துக்கு மருதத்திற்கு வைகரை அப்படிங்கிறதா சரியானதா வரும். சரியா.
அடுத்தது தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தும்பை. சரியா, போர்க்களத்துல சூடக்கூடியது தும்பை. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சூடக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாகை மலர். சரிங்களா, கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாக்கும் இடங்கள் என்ன அப்படின்னா பட்டி. ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாம் வேலி கட்டி அடைச்சு வைக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் முதிரையும் சாமையும் வரகும் மெய்மணி குதிரைவாளியும் குவித்து குன்று என இவர்கள் குறிக்கும் நிலம் முல்லை. சரிங்களா, முல்லை நிலத்துல என்ன பண்றாங்க, இந்த முதிரை சாமை வரகு இதெல்லாம் அவங்களோட உணவுக்காக எடுத்துக்கக்கூடிய திணை வகைகள். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன தெய்வங்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருமால், மருதத்திற்கு வருணன், நெய்தலுக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரன். சாரி, வருணன். நெய்தலுக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெய்தலுக்கு வருணன், மருதத்திற்கு தான் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரன். சரியா, நெக்ஸ்ட் வழிப்பறி சூறையாடல் இதெல்லாம் எந்த நிலத்திற்குரியது, பாலை நிலத்தோட மக்களோட தொழில்களா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களால எந்த விவசாயம் பண்ண முடியாது, அங்க நீர் கிடையாது. அதனால அவங்க என்ன தொழில் பண்றாங்க, வழிப்பறி செஞ்சு தன்னோட உணவுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா, சோ புறத்திணைகள் அகத்திணைகள் பொருள் இலக்கணம் முடிச்சிட்டோம். சரியா, அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா யாப்பு இலக்கணம். சரியா, யாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரிங்களா, யாப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள்கள் அதாவது எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பாடப்படுவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள். சரிங்களா, சோ யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யா அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா, சோ கவிதைகளை இயற்றுவதற்கான இலக்கணம், இத்தனை வரிகள் தான் இருக்கணும், இத்தனை சீர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுளுக்கான இலக்கணங்களை வரையறுத்து கூறுவது தான் என்ன அப்படின்னா இந்த யாப்பு இலக்கணம். சரிங்களா, சோ யாப்பின் உறுப்புக்கள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான யாப்பின் உறுப்புகள் இருக்கு. சரிங்களா, ஒரு கேள்வி, யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு 6. சரிங்களா, சோ பகுபத உறுப்பிலக்கணத்துல என்ன பார்த்தோம், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம், அதுவும் என்ன 6 தான். பகுபத உறுப்புகள் 6, யாப்போட உறுப்புகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 தான். சரிங்களா, முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து என்னென்ன எழுத்துக்களா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாப்பின் படி எழுத்துக்களை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. சரியா, குறில், நெடில், ஒற்று. சரியா, குறில் உயிர்குறில் 5, உயிர்மை குறில் 90, உயிர் நெடில் 7, உயிர்மை நெடில் 126. இது நம்ம எழுத்திலக்கண கிளாஸ்லயே பார்த்தோம். ஒற்று மெய்யெழுத்து 18, இன்னொரு ஒற்று என்ன ஆயுத எழுத்து 1மா, மொத்தம் எத்தனை ஒற்று 19 ஒற்று இருக்கு. யாப்பின் படி எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறோம். எழுத்திலக்கணத்துல எத்தனையா பிரிச்சோம், முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு 2ஆ பிரிச்சோம். சரியா, இங்க யாப்பின் படி எழுத்துக்களை எத்தனையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வகையா பிரிச்சிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் அசை அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேருவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசை. சரியா, இதை 2ஆ பிரிப்போம். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரசை, இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறை அசை. சரிங்களா, சோ நான் இதை டீடைலா அதுக்கான ரூல் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸுக்கு போகலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் குறில் எழுத்து தனித்து வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா நேர். சரியா, குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சு அப்படின்னாலும் நேர் தான். நெடில் எழுத்து, நெடில் ஒற்று, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரசைக்குரிய சீர்கள். நெக்ஸ்ட் நிறை அசை, 2 குறில் எழுத்து வந்துச்சு அப்படின்னா நிறை, 2 குறிலோட ஒரு ஒற்று வந்துச்சு அப்படின்னாலும் நிறை தான். ஒரு குறில் ஒரு நெடில் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது நிறை. ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று. சரிங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ டீட்டெயில்டா வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு நம்ம ரிவிஷன் கிளாஸஸ்க்கு பின்னாடி இருக்கு. ஸோ குரூப் 4 கிளாஸஸ்ல இருக்கு. டவுட்டுங்கிறப்போ அதை பார்த்துக்குங்க. சரியா, அடுத்து சீர். சரிங்களா, சீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீர். சரிங்களா, இந்த சீர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடலோட ஓசைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடித்தளமா இருக்கு. சரிங்களா, இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா நேர்பு நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சு வச்சிருப்போம். சரிங்களா, நேர் நிறையோட நேர்பு நிறைவுன்னு சொல்லிட்டு 2 பிரிச்சிருப்போம். இந்த நேர்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேர் அப்படிங்கிற நிறை அப்படிங்கிற அசையோட உகரம் சேர்ந்தா நிறைவு, நேர் அப்படிங்கிற அசையோட உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா நேர்பு. சரிங்களா, சோ இந்த நேர் நிறை நேர்பு நிறைவுக்கான வாய்ப்பாடுகள் என்ன அப்படின்னா நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பு. சரிங்களா, சோ நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமார், நேர் நிறை கருவிலம், நிறை நேர் கூவிலம், நிறை நேர் அருவிலம், நேர் நிறை கூவிலம். சரிங்களா, சோ இது நம்ம ஸ்கூல்ல பாட்டு மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்போம். சரியா, மாச்சீர் 4, மாச்சீர் 2, விளச்சீர் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2. சரியா, நெக்ஸ்ட் ஓரசைச்சீர் 4, ஈரசைச்சீர் 4. சரியா, சீர் மட்டும் என்ன ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர்னு 4 வகைகளா இருக்கு. ஓரசைச்சீர் 4 என்னென்ன நேர் நிறை நேர் நிறை நேர்பு நிறைவு, நாள் மலர் காசு பிறப்பு. அதோட வாய்ப்பாடு நான் ஈரசைச்சீர்கள் எத்தனை மாச்சீர் 2, நேர் தேமா புலிமா, நெக்ஸ்ட் விளச்சீர் கருவிலம் கூவிலம்னு 2 2 4 இருக்கு. நெக்ஸ்ட் மூவசை சீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த நேர் நேர் முடியுது பாத்தீங்களா, இதோட்ட எல்லாமே காய் அப்படிங்கிறது ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா 4 ஆகவும், கனி அப்படிங்கிறது ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா 4 ஆகும். மொத்தம் எத்தனை சீர்கள் இருக்குன்னா 8 சரியா. தேமாங்கனி, புளிமாங்கனி சரியா, கருவிளம் கனி, கூவிளம் கனி, அதே மாதிரி தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளம்காய், கூவிளம்காய்னு சொல்லிட்டு 8 இருக்கு. 4 அசைச்சீர் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16 இருக்கு சரிங்களா. சோ ஓரசைச்சீர் 4, ஈரசைச்சீர் 4, மூவசைச்சீர் 8, 4 அசைச்சீர் 16. கால்குலேட் பண்ணி நம்பரை மட்டும் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் தலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றோடு ஒன்று சேருவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலை சரியா. இந்த தலையோட வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7 சரியா. நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கலித்தலை சரியா. மொத்தம் எத்தனை இருக்கு 7 தலைகள் இருக்கு சரியா. சோ இந்த 7 தலைகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதை வச்சு இதை பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா நேரொன்று ஆசிரியர் தலை சரியா. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீரெல்லாம் 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா தேமான்னு வருதா, மாவுக்கு முன்னாடி நேர் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேரொன்று ஆசிரியர் தலை. அதே மாதிரி விளமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா, விளமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா நிறையொன்று ஆசிரியர் தலை. மாமுன் நிறையோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாமுன் நிறையோ விளமுன் நேரோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்சீர் வெண்டலை சரியா. சோ இந்த கிளாஸை மட்டும் டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது சரிங்களா. சோ ஆல்ரெடி பார்த்து ரிவிஷன் பண்றவங்களுக்கு இந்த கிளாஸஸ் கரெக்டா இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காய்முன் நிறை வந்துச்சு அப்படின்னா, சோ காய்முன் நிறை வந்துச்சு அப்படின்னா கலித்தலை, காய்முன் நேர் வந்துச்சு அப்படின்னா வெண்சீர் வெண்டலை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கனிமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலை சரிங்களா. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்றாத வஞ்சித்தலைனா கனிமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றாத வஞ்சித்தலை. சோ இதுக்கான ரூல் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் கொண்டு வருவதுதான் அடி. அடி எத்தனை வகை அப்படின்னா 5 வகை சரிங்களா. கையால அடிச்சோம் அப்படின்னா 5 வரலும் 15 ஞாபகம் வச்சுக்கோ. அடி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கலில் நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு 5 சரிங்களா. எத்தனை சீர்கள், குரலடி திருக்குறள் 2 அடி தான் சரிங்களா. சோ குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கலில் நெடிலடின்னு 5 எழுதிட்டு 2 3 4 5 வரிசையா எழுதிக்கிறோம் சரிங்களா. சோ குரலடி என்ன 2 சீர்கள் வரும், சிந்தடி 3 சீர்கள், அளவடிக்கு இன்னொரு பேரு நேரடி சரியா. சோ இதை ஞாபகம் வச்சுக்குவோம். 4 சீர்கள், நெடில் அடி 5, கலில் நெடிலடி 6 சரிங்களா. எத்தனை அடிகள் எத்தனை சீர்கள், அடிகளோட வகைகள் 5 சரிங்களா. தலையோட வகைகள் 7 சரியா. நெக்ஸ்ட் தொடை சரிங்களா. தொடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடுக்கப்படுவது தொடை. எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 வகைகள் இருக்கு சரிங்களா. எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை, அந்தாடி, செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு ரெட்டை தொடை. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொடைகள் இருக்கு சரிங்களா. இந்த பாக்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை சரியா. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு. நமக்கு கேட்கிற கேள்வி இது 3 சரியா. 2 சீர்கள்ல இருக்கக்கூடிய மோனை என்ன, 2 சீர்கள்ல இருக்கக்கூடிய எதுகை என்ன, 2 சீர்கள்ல இருக்கக்கூடிய இயைபு என்ன சரியா. எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் ஒரு கொஸ்டினை பிடிச்சிடலாம் சரியா. நெக்ஸ்ட் முரண், சொல்லும் பொருளும் மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அது முரண் தொடை. அந்தாதி இறுதி எழுத்தே முதல் எழுத்தா, ஒரு செய்யுள்ள இருக்கக்கூடிய இறுதி எழுத்து அழுத்த பாடல்ல முதல் எழுத்தா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அந்தாதி. ரெட்டை தொடை நமக்கு தெரியும், ரெட்டை கிளவி பார்த்துக்கோம், ஒரு சொல் 2 தடவை வருவது. செந்தொடை அப்படின்னா இது எல்லாத்தையும் விடவும் வேறுபட்டு இருக்கக்கூடியது செந்தொடை சரியா. இந்த மோனை தொடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோனை தொடையில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சோ முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனைன்னு சொல்லி பார்த்தோம். தீத்தி 2 எழுத்து, 2வது எழுத்து எதுகைங்கிறது, 2வது எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு அப்படிங்கிறது இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சொல்லோ ஒன்றோடு ஒன்று வருவது. முரண் உறங்குவது, வெளிப்பது, முரண்பட்டு இருக்கிறது. அடி, அளபடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளபடைனா நீண்டு ஒலிக்கிறது. சோ அடிகள்ல 2 எழுத்துக்கள் அளபெடுத்து வரப்போது. அந்தாதி சரியா. சோ இறுதி எழுத்தே என்ன திரும்ப வந்துட்டு அடுத்ததுல ஸ்டார்டிங்கா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அந்தாதி. இரட்டை தொடை ஒரே சொல் 2 3 தடவை வருவது செந்தொடை. இது எல்லாத்துல இருந்தும் மாறுபட்டு இருக்கிறது செந்தொடை சரிங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோனையோட வகைகள் சரிங்களா. இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கத்துவாய் மோனை, கீழ்கத்துவாய் மோனை, முற்று மோனை அப்படின்னு சொல்லிட்டு வகைகள் இருக்கு. எதுகையிலையும் இதே மாதிரி வகைகள் இருக்கு, தொடையிலையும் இதே மாதிரி வகைகள் இருக்கு. டைரக்டா மோனைங்கிற கேள்வி எல்லாம் எப்பவோ போய் இந்த வகையான மோனைகள் எதுல இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கறாங்க சரிங்களா. சோ இந்த நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஒண்ணு இல்ல, சீர்கள்னா 7 சீர் இருக்கு.
1 2 3 4 5 6 7 சீர்னு நம்ம போட்டுருவோம், திருக்குறளை பிரிச்சிருவோம் சரியா, ஒரு பாடலையும் பிரிச்சிருவோம். அதுல முதல் சீரும் 4ஆம் சீரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் இருந்துதான் இணை மோனை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் 7 சீர்கள் இருக்கு, 1 2 3 4 5 6 7. 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து தாத்தா ஒன்று வந்தால் இணை மோனை. 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து, 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து 1 2 3 சரியா, கூளை மோனை. நெக்ஸ்ட் 1 3 4 மேற்கத்துவாய் மோனை, கீழ்கத்துவாய் மோனை. 1 2 4 முற்று மோனை அப்படின்னா எல்லா லைன்ல இருக்க அந்த 7 சீர்கள்ல முதல் 4 சீர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்று போல் வருவது என்ன அப்படின்னா முற்று மோனை சரியா. சோ இதே மாதிரிதான் எதுகையில 1வது சீரும் 2வது சீர்ல இருக்கக்கூடிய 2வது எழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா இணை எதுகை சரிங்களா. சோ அதே மாதிரி பொழிப்பு எதுகை 1வது 3வது சீர்ல இருக்கக்கூடிய 2வது எழுத்து, 1வது 4வது சீர்ல இருக்கக்கூடிய 2வது எழுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா ஒருவு. கூளைங்கிறது 1 2 3 சரியா. நெக்ஸ்ட் மேற்கத்துவாய் 1 3 4. இது எல்லாத்துக்கும் ஒரே நம்பர், மாறவே மாற போறதில்லை. என்ன மோனை எதுகை ஏய்பு மட்டும் என்ன பண்ணிக்க போறோம், முதல் எழுத்து 2ஆம் எழுத்து இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுக்க போறோம் சரிங்களா. அடுத்தது பா சரிங்களா. பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாவோட நெக்ஸ்ட் பாவினோட பாவினம் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வகை. துறை தாளிசை விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாவினம் 3. பாவோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவோட வகைகள் 4 சரிங்களா. சோ வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா. செப்பல் ஓசை பெற்று வருவது வெண்பா, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இந்த 4 ஓசைகளை படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. வெண்பா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா. இதுல வெண்பாவோட வகைகள் எத்தனை, ஆசிரியப்பாவோட வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சரிங்களா. சோ வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை சரிங்களா. சோ ஓசை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த வெண்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்பா செப்பல் ஓசை பெற்று வருவது வெண்பா நம்ம பார்த்துட்டோம். ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் என்னவா இருக்கும், நாற்சீராகவும் இருக்கும். ஒரு பாடல்ல கடைசி அடி 3 சீர்களாகவும் மற்ற அடிகள் எல்லாமே என்னவா இருக்கும் 4 சீர்களாகவும் இருந்துச்சு அப்படின்னா வெண்பா சரிங்களா. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வரக்கூடிய வாய்ப்பாடு நாள் மலர் காசு பிறப்பு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருக்குறளை எடுத்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வெண்பாவோட வகைகள் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறது. வெண்பாவின் வகைகள் 5 6 கிடையாது. ஒவ்வொரு புக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிந்தியல் வெண்பாவை 2ஆ பிரிச்சிருப்போம், அது 2ஐயும் 1 சேர்த்து 6ன்னு கொடுத்திருப்பாங்க. வெண்பாவோட வகைகள் 5, ஆசிரியப்பாவோட வகைகள் 4 சரிங்களா. குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பக்ற்றொடை வெண்பா 5. இந்த சிந்தியல் வெண்பாவை தான் நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பான்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்போம். அதை போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம், வெண்பாவோட வகைகள் 5 தான் சரிங்களா. சோ குரல் வெண்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 அடிகளால வரக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரல் வெண்பா. நெக்ஸ்ட் நேரிசை வெண்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பாவோட பொது இலக்கணத்தை பெற்று 4 அடியாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரிசை வெண்பா சரிங்களா. சோ நெக்ஸ்ட் இன்னிசை வெண்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் 4 அடியா தான் வரக்கூடியது. 2வது அடியோட ஈற்றுச்சீர்ல வந்துட்டு தனிச்சொல் பெறாமல் வந்துச்சு அப்படின்னா இன்னிசை வெண்பா, தனிச்சொல் பெற்று வந்துச்சு அப்படின்னா அது நேரிசை வெண்பா சரிங்களா. நெக்ஸ்ட் சிந்தியல் வெண்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 அல்லது 3 அடி சீர்களால் வரக்கூடிய வெண்பா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடி வெண்பா சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரிங்களா. இதுதான் நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. பக்ற்றொடை வெண்பா பல் கூட்டல் தொடை பக்ற்றொடை பிரித்தெழுது ஞாபகம் வச்சுக்கலாம். பல தொடைகள் சரிங்களா, 4 அடிக்கு மேல் வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்ற்றொடை வெண்பா சரிங்களா. என்ன வெண்பா என்னதுன்னு மட்டும் இப்ப நான் சொல்லிட்டு போறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரக்கூடியது 4 சீர்களாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியப்பா சரிங்களா. குறைஞ்சது 3 சீர்களாக வரக்கூடியது. இந்த தியரியை ஒரு கொஸ்டின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ ஆசிரியப்பா 4 வகை, நேரிசை இன்னைக்குறியில் நிலைமண்டில் அடிமறிய வண்டியில் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியப்பா 4, வெண்பா வந்துட்டு 5 சரிங்களா. சோ ஆசிரியப்பால நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருடி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களாக வரும் சரிங்களா. சோ கடைசியா இருக்கக்கூடிய அடிக்கு முதல்ல இருக்கக்கூடிய அடி 3 சீர்கள் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நேரிசை ஆசிரியப்பா சரிங்களா. அடுத்தது இணை குரல் ஆசிரியப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் அடியும் ஈற்று அடியும் சரிங்களா, ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் 4 சீர்கள் கொண்டு வந்துச்சு அப்படின்னா இணை குரில் ஆசிரியப்பா சரிங்களா.
நிலை மண்டில் ஆசிரியப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா அடிகளுமே 4 சீர்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது நிலை மண்டில் ஆசிரியப்பா. அடிமறி மண்டில் ஆசிரியப்பா அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட பேர் இருக்குல்ல, அதோட அடிகளை எங்க தூக்கி எங்க மாத்தணும் அப்படின்னாலும் பொருள் தர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் கலிப்பாவோட ஓசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துள்ளல் ஓசை பெற்று வரக்கூடியது. கலிப்பாவோட உறுப்புகளுக்கான வேறு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரவுக்கு என்ன பேர் அப்படின்னா எருத்தம் அப்படின்னு சொல்லி பேரு. தாலிசைக்கு இடைநிலை பாட்டு. சரிங்களா? தனி சொல்லுக்கு கூன் தனிநிலை விட்டிசை. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சுரகதகத்திற்கு வந்துட்டு என்ன வாரம் வைப்பு போங்கியல் சுழியம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர்கள்லாம் இருக்கு. கலிப்பாவோட ஓசை துள்ளல் ஓசை. அடுத்து வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வஞ்சிப்பா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிச்சீரும் பிறச்சீர்களும் கொண்டு வரக்கூடியது. இதோட தலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வஞ்சி தலையை கொண்டு வரது. சரிங்களா? குரலடி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 3 அடிகளை கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வஞ்சிப்பா. சரிங்களா? சோ யாப்பு இலக்கணம், யாப்போட உறுப்புகள், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரிங்களா? சோ எழுத்து 3 வகை இருக்கு. என்னென்ன? முதல் எழுத்து குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து. சரிங்களா? அசை, நேரிசை, நிறையசை. அசையில பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நேரிசைனா என்ன, நிறையசைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீர், ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். ஓரசைச்சீர் 4, ஈரசைச்சீர் 4, மூவசைச்சீர் 8, நாலசைச்சீர் 16. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீர் பார்த்துட்டோம். அடி 5, குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களில் நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு 5. தலை 7, நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கலித்தலை 7. சரிங்களா? சோ மோனை 8, முதல் எழுத்து 1, எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை, அந்தாதி, செந்தொடை, ரெட்டை தொடை. மோனையோடது 8 வகைகள். அந்த மோனையோட 8 வகைகளையும் தனித்தனியா என்ன பார்த்தோம் 7 பார்த்தோம். சரிங்களா? அடிமோனை, எதுகை, முரண், அளபடை இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். சோ அதோட வகைகள்ல நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாவோட வகைகள். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா 4 வகை. வெண்பா 5 வகை, ஆசிரியப்பா 4 வகை. சரிங்களா? சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாப்புல கேட்ட கேள்வி. சரிங்களா? சோ பார்க்குளம் செல்ல நின்னே இங்க நாம் பார்த்த கண்ணே கீழ் உள்ளவற்றுள் சரியான விடை. இதுல என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்குளம் பார்த்த என்ன மோனை முதல் எழுத்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுகை வந்திருக்கு. நின்னை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்மு. சோ என்ன இயைபும் வந்திருக்கு. சரிங்களா? எதுகையும் வந்திருக்கு, மோனையும் வந்திருக்கு, இயைபும் வந்திருக்கு. 3மே இதுல வடம் பெற்று வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதல் 2 சீர்கள் வந்துள்ள எதுகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எதுகை. சரிங்களா? சோ 1ம் 2ம் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மோனை 4 சீர்கள்லையுமே முதல் எழுத்து 1 போல் வந்துச்சு அப்படின்னா என்ன 4 முடிஞ்சு போச்சுன்னா முற்று. சரிங்களா? சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ நம்பர் மட்டும் பார்த்துக்கணும்னு சொன்னோமா. சோ கூளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 இந்த 3 சீர்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒன்று வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூளை. மேற்கத்துவாய் அப்படிங்கிறது 1, 3, 4. கீழ்கத்துவாய் அப்படிங்கிறது 1, 2, 4. முற்றுங்கிறது 1, 2, 3, 4 எல்லாமே முற்று பெற்று இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முற்று. சரிங்களா? நெக்ஸ்ட் அரியதாம் உவப்ப. இதுல வந்துட்டு எதுகை வந்திருக்கா, மோனை வந்திருக்கா, இயைபு வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து மற்றும் 1 போல் வந்திருக்கு. சரிங்களா? உவப்ப உள்ளத்தால். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோனை மட்டும் இடம்பெற்று வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும். சரிங்களா? மூடும் கூடும். இறுதி எழுத்து 1 போல் வந்திருக்கு. என்னது போகுது இயைபு. சரியா? சோ மாறி உள்ள சீர்கள். சரிங்களா? சோ ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். சரிங்களா? சோ போற்றுவார். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிகள் மாறி இருக்கு, அதை 1 சேர்க்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இதுல வந்து இருக்கிற மோனை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனைனா என்ன முதல் எழுத்து. சோ 1, 3, 4 மேற்கத்துவாய் மோனை. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்பம் விளையான் இடும்பை என்பான் துன்பம். இன்பம் துன்பம். சோ என்ன முரண்பட்டு வந்திருக்கு. என்ன தொடை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. முரண் தொடை. சரியா? சோ அதுக்கு ஆப்போசிட்டா 2வதுல வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுகை 2வது எழுத்து தான் கேட்டிருக்காங்க. சோ முதல் எழுத்துனா மோனை, 2வது எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
எதுகை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு அடியில் 4 சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா மோனை. 4 சீருன்னு கொடுத்துட்டாங்க, முற்று மோனை. சரியா? நெக்ஸ்ட் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் இக்குறள் பயின்று வருவது அடி எதுகை சீர்மோனை. சோ ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க, காலம் லா லா வந்திருக்கு, கா கா வந்திருக்கு. சரிங்களா? சோ கருதி கலங்காது ரெண்டுமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா இயைபு. சரியா? சோ மண் திணித்து நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள தொடை கேட்டிருக்காங்க. நிலனும் இம்மு வந்திருக்கு, விசும்பும் இம்மு வந்திருக்கு. சோ இயைபு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இயைபு தொடையில் அமைந்த சொற்கள் நாடு நாடு. சரியா? சோ இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா தான் என்ன இயைபுன்னு சொல்லி பார்த்தோம். சோ நாடு நாடு ரெண்டுமே என்ன அப்படின்னா இறுதி எழுத்துக்கள் ஒன்று போல வந்திருக்கு. சரிங்களா? அரிக்கால் மாறிய அங்கன் அகழ்வாய் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து 1 3 4. சோ 1 3 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கத்துவாய் மோனை. சரிங்களா? சோ கிளாஸ் ரொம்ப ஸ்பீடா போகும். சரியா? சோ பற்றுக பற்றாம் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்ற விட இருக்கு. எதுகை வகையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 2 3 கூளை. சரிங்களா? சோ என்ன எதுகைனா ரெண்டாவது எழுத்து. சோ என்ன ஃபர்ஸ்ட்ல ரெண்டாவது எழுத்து, ரெண்டாவதுல ரெண்டாவது எழுத்து, மூணாவதுல ரெண்டாவது எழுத்து. சோ என்ன இங்க கூளை எதுகை. சரியா? அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எழுத்து 1 3 4. சோ என்ன மேற்கத்துவாய் எதுகை. சரியா? சோ காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பது தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரக்கூடியது மோனையும் இருக்கு, எதுகையும் இருக்கு, இயைபும் இருக்கு. கா கா லா லா தமிழே தமிழே. சரியா? சோ மோனை எதுகை இயைபு இந்த மூணுமே ஒன்னு சேர்ந்து இங்க வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடிந்த கடிந்தொரார் செய்தற்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும். மோனை கேட்டிருக்காங்க, முதல் எழுத்து கடிந்த கடிந்தோர். சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கா. சரிங்களா? சோ முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. எதுகையினை கண்டறிக சிறுங்கி ரெண்டாவது மருங்கி. சோ ரெண்டு எழுத்துக்களும் ஒன்னு சேர்ந்து வந்துள்ளது. சரியா? சோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயைபு அமைந்த சொற்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு. துணர்ந்தவர்க்கும் எண்ணமல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரி இது உணர்ந்தவர்க்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணமல்லாம் இம்மு இம்மு. சோ இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இயைபு பார்த்தோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்மையின் இன்னதா தீயனின் இன்மையின் இன்மையே இன்னாது தேர்ந்து இந்த குரட்பாவில் அமைந்துள்ள மோனை. சரியா? சோ முதல் எழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா அடி மோனை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ. சோ ரெண்டு அடியில இருக்கக்கூடிய மோனை. சோ அவங்க அடிமோனைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இன்மையின் முதல் அடியில ரெண்டாவது இன்மையே. சோ ஆன்சர் சி. சோ மோனை தொடை எத்தனை வகைப்படும் 8. சரியா? சோ மோனை தொடை வந்துட்டு எத்தனை 8ன்னு பார்த்தோம். சரியா? எதுகை மோனை இயைபு முரண் அந்தாரி அளபடை செந்தொடை இரட்டை தொடை. சரிங்களா? சோ 8 வகைப்படும். சரியா? பொருந்தாதது கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொருத்தமற்ற இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருப்பது இதனால் இணை மோனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தாதது. சரிங்களா? மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரைவதடைந்து. சரிங்களா? மேற்கண்ட பாடல் அடிகள் அமைந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. மனிதர் எல்லாம் மனோபாவம். சரிங்களா? சோ முதல் எழுத்து. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்போதுதான் செய்யினும் நீ பெறுதல் வேண்டும் எந்த இனின் தற்புகளை இயம்பினல் வேண்டும். இயைபு சொற்கள் கேட்டிருக்காங்க. இயைபுனா என்ன வேண்டும் வேண்டும். இறுதி எழுத்தோ இறுதி சீரோ ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன இயைபு. சரிங்களா? நெக்ஸ்ட் புனிதமுற்று மக்கள் இங்க என்ன கேட்டிருக்காங்க மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. புனிதமுற்ற புத்தகச்சாலை மோ அப்படின்னா முதல் எழுத்து. சரிங்களா? எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுது. இங்க எதுகை இல்லை மோனை இயைபு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுகை இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும். சோ ரெண்டாவது எழுத்து. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல எதுகை இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? சோ இந்த லைன்ல மோனை இருக்கா எதுகை இருக்கா இயைபு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 இருந்துச்சுன்னா மூணையும் போட போறோம். எது இருக்கோ அதை மட்டும் போட போறோம். இந்த குறள்ல எதுகை மற்றும் பயின்று வந்திருக்கு. சரியா? சோ கெடுப்பதும் கெட்டாருக்கு அளபெடுத்து வந்திருக்கு அளபடை தொடை. முதல் ஆன்சர் அளபடை தொடை வந்திருக்கு. சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகலன் மேமலால் இவ்வடைகள் அமைந்துள்ள அடி எதுகைன்னு கேட்டிருக்காங்க. முத்தமிழ் நெக்ஸ்ட் என்ன மெத்த. சோ ரெண்டு அடிகள்லையும் இருக்கக்கூடிய எதுகை எழுத்து முத்தமிழ் மெத்தங்கிறது சரியானது. சரியா? நெக்ஸ்ட் தேனியே ஊரிய செந்தமிழ் என்ன கேட்டிருக்காங்க சரியான இணை கேட்டிருக்கிறாங்க. தேனிலே ஊனிலே. சோ என்ன வந்திருக்கு தேனிலே நெக்ஸ்ட் ஊனிலே. அடிகள் தோறும் இரண்டாவது எழுத்து ஒன்று சேர்ந்து வருவதால் அது அடி எதுகை. சரியா? ஆசிரியர் பார்க்கலாம் வந்துட்டோம்.
நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்று அயலடி எப்படி இருக்கும்? முச்சீராக இருக்கும். சொல்லி பார்த்தோமா, ஈற்றுனா கடைசி இருக்கக்கூடிய லயனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீர் முச்சீராக இருக்கும். சரிங்களா? தனிச்சொல் இன்றி 4 அடிகளாக வருவது இன்னிசை வெண்பா. வெண்பாவோட ஓசை என்ன பார்த்தோம்? வெண்பா செப்பல் ஓசை பெற்று வரும், ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும், களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை பெற்று வரும். சரிங்களா? 5 அடி முதல் 12 அடிகள் வரை, 5 அடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னால இது என்ன வகையான வெண்பா? பக்டொடை வெண்பா. சரிங்களா? சோ நம்ம பார்த்த கிளாஸ் கொஸ்டின்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஓசை களிப்பா துள்ளல் ஓசை பெற்று வரும் 2 சீர்களான அடி. சரிங்களா? சோ பார்த்தோம், அடி 2 சீர்னா குரலடி, 4 சீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளவடி, 5 சீர் என்ன அப்படின்னா நெடிலடி, 5க்கும் மேற்பட்டது என்ன அப்படின்னா களி நெடில் அடி. சரிங்களா? சோ அடியோட வகைகள் 5ன்னு பார்த்தோமா. சோ குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிலடி, களில் நெடிலடின்னு சொல்லிட்டு 5 வகைகள். சரிங்களா? நெக்ஸ்ட் செய்யுள்ள முன் பின்னாக அடிகளை மாற்றி பொருள் கொள்றது என்ன? அடிமறி மாற்று பொருள்கோள். 3 அடி சிற்றல்லையாக பாரப்படுவது ஆசிரியப்பா 3 அடிகளை கொண்டு வரப்போகுது. குரல் வெண்பா 2 வகைகளை பெற்று வரக்கூடியது. சரிங்களா? தானம் தவம் இரண்டும் தங்கா இக்குறவால் பயன்பட்டுள்ள மோனை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனை அப்படிங்கிறது தானம் தவம் இரண்டும் தங்கா. சரியா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூளை மோனை இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் துறந்தார் பெருமை துணை கூற்றின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று. சரிங்களா? சோ என்ன வகையான மோனைன்னு கேட்டிருக்காங்க. துறந்தார் துணைவினை 1 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொழிப்பு மோனை. ஆசிரியப்பாவோட வகைகள் இல்லாதது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேரிசை ஆசிரியப்பா, நிலைமறி மண்டில் ஆசிரியப்பா, அடிமறி மண்டில் ஆசிரியப்பா, நிறைசை ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவோட வகை கிடையாது. சரிங்களா? சோ சும்மா கொடுத்திருக்காங்க இதுல. நெக்ஸ்ட் முக்கூடர் பல்லுக்குரிய பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வகைகளுடையது. நெக்ஸ்ட் நீலகேசி என்ன பாவால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீலகேசி விருத்தம் என்னும் ஒன்பாவிற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு பாடலுக்கு கீழேயே ஒரு லைன் படிச்சிருப்போம். சோ நீலகேசி என்ன வகை அப்படின்னு பார்த்தோம்னா விருத்தப்பா வகையை சார்ந்தது. சரிங்களா? சோ எழுத்திலக்கணம் பார்த்துட்டோம், சொல்லிலக்கணம் பார்த்துட்டோம், பொருள் பார்த்துட்டோம், யாப்பு பார்த்துட்டோம். கடைசியா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணி இலக்கணம். சரிங்களா? சோ அணி இலக்கணத்தோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அணி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. சரிங்களா? டீடைல்டு கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டோம். சோ அணினா என்ன, அது எந்தெந்த அடிகள், அதாவது எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அணி இலக்கணம்ங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ரிவிஷன். சரிங்களா? சோ அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அழகுபடுத்துதல். நம்ம எப்படி அணிகலன்கள் வச்சு நம்மளை நம்ம அழகா காமிச்சுக்கிறோமோ அதே மாதிரி செய்யுள்ள இயற்றக்கூடிய பாட்டுக்களுக்கு அழகு சேர்ப்பதற்காக புலவர்கள் வந்துட்டு சில சொற்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணி இலக்கணம். சரிங்களா? சோ முதல்ல இருக்கக்கூடியது இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பா நடக்கக்கூடிய விஷயத்த அப்படியே உள்ளதுபடி அப்படியே சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் தான் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்டுகுற்றி, அம்மா என்று அழைக்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. சரிங்களா? சோ தோட்டத்துல வெள்ளை நிற பசு மேயுது, கண்ணுக்குட்டி அம்மான்னு கத்துது, மாடு என்ன பண்ணுது திரும்பி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்லியிருக்காங்க. சரியா? எதையும் மிகைப்படுத்தல, எதையும் எக்ஸ்ட்ரானடியா சேர்க்கல. சோ டைரக்டா உள்ளதுபடி இயல்பா நடக்கிற விஷயங்களை அப்படியே சொல்றதுக்கு பேரு இயல்பு நவிர்ச்சி அணி. சரியா? சோ உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியா சொல்றது. சரிங்களா? நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை விட பில்டப் பண்ணி ஒரு கதை சொல்லுவோம் தெரியுமா? சோ என்ன பண்ணாங்க, கார் பறந்துச்சு, கார் எப்படி பறந்துச்சு, மேல அப்படியே வந்துட்டு வேகமா பறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவோமா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு நவிர்ச்சி அணி. சோ நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரானரியா கொள்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? சோ குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அதாவது என்ன, குளிர் நீர்ல குளிச்சோம் அப்படின்னா குளிருமா. சரிங்களா? சோ இதே மாதிரி என்ன, வெந்நீர்ல குளிச்சோம் அப்படின்னா உடம்பு கருக்குமா. பாதாள கங்கை, ஆகாயத்துல இருக்கக்கூடிய கங்கை வந்துட்டு அனலா இருக்கும்னு சொல்லிட்டு பாதாள கங்கையை எடுத்து என்ன பண்றாங்க, குளிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்கான தகவலை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவக அணி, ஓமை அணி. சோ முதல்ல ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருவோம். உவமை அணி ஒன்றும் இல்லை, போல புறைய ஒப்ப மான கடுப்ப அன்ன இந்த மாதிரி ஓம உறுப்புகள் வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. ஸோ முதல்ல ஓமை அணினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளா சொல்றதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓமை அணி. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இவங்க வந்துட்டு நல்ல நடனம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா. நல்லானா எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு மயில் எப்படி மழை வரும்போது ஆடுமோ அந்த மாதிரி இவங்க ஆடுனாங்க. ஸோ மயில் நடனம் ஆடுறத நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியா இவங்க ஆடினாங்க அப்படின்னு சொல்றதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓமையணி. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை ஓமையா சொல்றதுக்கு பேர் தான் ஓமையணி சரிங்களா. ஸோ ஓம உறுப்புகள் போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓமையணி சரிங்களா. இந்த ஓம உறுப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாகவே வரும் சரிங்களா. சோ ஓமை அணி 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு எடுத்துக்காட்டு ஓமை அணி, இன்னொன்னு இல் பொருள் ஓமை அணி சரிங்களா. சோ இந்த எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓமா உறுப்பு வெளிப்படையா வந்துச்சு, அதாவது ஓமைக்கும் ஓமையத்துக்கும் நடுவுல ஓமா உறுப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா, வெளிப்படையா வந்துச்சு மயில் போல ஆடினால் ஓமை அணி போட்டுருவோம் சரிங்களா. இதுவே மறைந்து வந்தது அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்கண் கட்டணை தூரும் அறிவு. சரி, மணலை தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல கல்வியை கற்க கற்க அறிவு வளரும். போலங்கிறது ஓம உறுப்பு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. அதுவே இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றது இல் பொருள் ஓமையணி சரிங்களா. சோ பொன்மழை பொழிந்தது போல, அதாவது என்ன அப்படின்னா சாயங்கால வெயில், அந்த மஞ்ச நிற வெயில்ல என்ன பண்ணுது மழை பெய்யுது, அது சூரிய ஒளி போட்டு தங்க நிறத்துல தெரியுது. சோ அதை பார்க்கையில தங்க மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. சோ இந்த தங்க மழை பெய்யறதுங்கிறது கிடையாது. சோ இல்லாத ஒரு பொருளை எக்ஸாம்பிளுக்கா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஓமையணி சரியா. சோ இப்ப உருவக அணிக்கு போனோம் அப்படின்னா, உருவகம் அப்படின்னா ஓமை வேற ஓமிக்கப்படும் பொருள் வேற அப்படின்னு சொல்லி இல்லாம ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருவக அணி சரியா. தமிழ் போன்ற தேன் சரியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பேர் ஓமையரி. தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அதுதான் உருவக அணி. ஸோ இந்த உருவக அணி வந்துட்டு இன்னொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி. இது எக்ஸாம்பிள்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஏகதேசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, ஒரு பகுதி. ஸோ ஒரு பகுதியை மட்டும் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு, ஸோ இவன் சொல்லணும் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போங்கடாங்கிற கதையா பாதியை மட்டும் சொல்லிட்டு பாதியை சொல்லாம விடுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி சரிங்களா. சோ அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு அப்படிங்கிற விளக்கு, சரி, அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்கணும் அப்படின்னு சொல்லணும். இங்க ஒன்னை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒன்னை எக்ஸ்பிளைன் பண்ணி விடாம வராது. சோ ஒரு பகுதியை மட்டும் என்ன பண்றது, ஒரு பகுதியை மட்டும் விரிவுபடுத்திட்டு இன்னொரு பகுதியை வந்துட்டு அப்படியே சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிது மொழிதல் அணி சரியா. சோ பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமையை மட்டும் சொல்லி அதன் மூலம் கூற வரத்தை பொருளை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்து சொல்றதுக்கு பேரு பிரிது மொழிதல் அணி சரிங்களா. சோ இந்த பிரிது மொழிதல் கடலோடும் கால்வாய் நெடுந்தேரோடும் கடலோடும் நாவாயும் ஓடால் நிலத்து. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்துல ஓடுற தேர் கடல்ல ஓடாது, கடல்ல ஓடுற கப்பல் தரையில ஓடாது சரியா. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் சொல்ல வந்த கருத்தை எடுத்துரைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிது மொழிதல் அணி. வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல ரெண்டுக்குமான ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் அதை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. சோ ரெண்டுக்கும் நெருப்புக்கும் தீஞ்சொல்லுக்கும் பொதுவான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுடுறது. நெருப்புல சுட்ட காயம் ஆறிடும் சரிங்களா. நம்ம வடிவேல் சொன்னக்கன்னா சரியா, நெருப்பால சுட்ட காயம் ஆறிடும், நம்ம சொல்ற வார்த்தைகால சுட்டது என்ன பண்ணாது, ஆறாது. சோ என்ன வேற்றுமை அணி சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டுற மொழிதல் அணி. இந்த இரட்டுற மொழிதல் அணிக்கு இன்னொரு பேரு சிலேடை அணி. சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. சோ ஒரு சொல் ரெண்டு பொருள் தருமாறு அமைவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலேடை அணி சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்வரு நிலை அணி. இந்த பின்வரு நிலையணியோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. வந்த ஒரு சொல்லே திரும்ப வந்து வேறு ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. ஒரு பொருள் திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதே லைன்ல வந்துச்சு அப்படின்னா பொருள் பின்வரு நிலையணி. சொல்லும் பொருளும் மாறி மாறி திரும்ப திரும்ப ஒரே லைன்ல வந்துச்சு அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி சரிங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த அணி வஞ்ச புகழ்ச்சி அணி சரியா. சோ ஒருத்தங்களை புகழ்வது மாறி பழிப்பதுவும் பழிப்பது மாறி புகழ்வதுவும் வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவல மெய்தொழுகலான். தேவரும் கயவர்களும் மேல் உலகத்தார் தான் சரிங்களா. சோ ரெண்டு பேரையும் காமனா மேல உள்ளவங்கன்னு சொல்லிடுவோம். அவங்க செய்யற நற்குணங்கள்னால உயர்ந்தவர் தேவர்கள், தாழ்ந்தவர் வந்துட்டு என்ன அரசுரர்கள்னு சொல்லிட்டு அவங்க குணத்தின் அடிப்படையால் புகழ்வது மாதிரி ரெண்டு பேருமே மேலானோர்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயல்களினால் வேறுபடுத்தி காமிக்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணி சரிங்களா.
அடுத்தது தற்குறிப்பேற்று அணி குரூப் 2 ஓட பிரிலிம்ஸ்ல டைரக்டா வந்த கொஸ்டின் சரிங்களா. சோ புக்ல இருக்கக்கூடியதான். பேருலந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வந்ததை எக்ஸாம்பிளுக்காக எடுத்து சொல்றது சரிங்களா. சோ பேருலந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை நகருக்குள்ள கோவலனும் கண்ணகியும் உள்ள என்றாகும் போது காத்துல மேல இருக்கிற கொடி அசைஞ்சு ஆடுது. அதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல எப்படி சொல்லியிருக்காரு, கோவலன் கண்ணகி மதுரைக்குள்ள வந்தா கோவலன் கொல்லப்படுவான், நீ உள்ள வராதேன்னு கொடி சிம்பாலிக்கா அசைஞ்சு நீ வராதேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரியா. சோ இயல்பான விஷயத்தின் மேல் தன் சொல்ல வந்த கருத்தை ஏற்றி கூறுவதற்கு பெயர் என்ன, இயல்பு நவிர்ச்சி அணி சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீவக அணி. தீவகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு. ஒரு இருட்டான அறையில நடுவுல விளக்க வச்சோம் அப்படின்னா அது எப்படி பிரகாசமா அந்த செய்யுள் முழுக்க அந்த அறை முழுக்க பிரகாசத்தை காமிக்கும், அதே மாதிரி செய்யுள்ள ஒரு இடத்துல வைக்கக்கூடிய சொல் அந்த செய்யுள் முழுவதும் அந்த பொருள் தரத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீவக அணி சரிங்களா. இந்த தீவக அணி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். முதல் தீவகம்னா அந்த எல்லா லைன்லயும் வந்து பொருள் தரக்கூடிய சொல் செய்யுளோட முதல்ல இருக்கும், கடை அப்படின்னா கடைசியில இருக்கும், இடை அப்படின்னா இடையில இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்தம். சொல்லையும் பொருளையும் ஒன்னு பின்னாடி ஒன்னா நிறுத்தி பொருள் கொள்வது சரிங்களா. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் மரணும் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இல்வாழ்க்கை பண்பும் பயனுமா இருக்கும். சோ என்ன அதுக்கான சொல் அதுக்கான பொருளையும் ஒன்னு பின்னாடி ஒன்னு சேர்த்து கொண்டுக்கு போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்தம் சரிங்களா. சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மை அணி. சோ தன்மை அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயல்பான விஷயத்தை எளிதில புரிகிற மாதிரி அதன் தன்மை மாறாமல் அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மை அணி. சோ என்ன 13 வகையான அணியையும் ஒரு 10 நிமிஷத்துல ரிவிஷனா பார்த்துட்டோம் சரிங்களா. இதோட டீட்டெயில்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். சோ ரிவிஷனுக்காக இந்த அணினா இதுதான் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம் சரிங்களா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எடுத்துக்காட்டு உவமை அணி என்ன, உயிரெழுத்து, அதாவது உயிரெழுத்துல முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது போல நமக்கு வந்துட்டு யாரு, ஆதியும் பகவன் தான், தாய் தந்தை தான் முதல். சோ அது போலங்கிற வார்த்தை இங்க என்ன பண்ணிருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. எடுத்துக்காட்டு உவமை அணி சரிங்களா. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. அருமையான குரல். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலை நிறத்துல ஒரு மரம் தளிச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலை பட்டு போன மரம் தளிர்த்து நிக்குதுன்னு சொல்லிட்டு, பாலை நிறத்துல மரம் வந்துட்டு துளிர்த்து விட்டு எல்லாம் வளராது, அங்க பட்டு போய் தான் இருக்கும். சோ நடக்காத ஒரு விஷயத்தை, இல்லாத ஒரு பொருளை உவமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. இல் பொருள் உவமை அணி சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு நவிர்ச்சி அணி தான். ஒரு பொருளோட தன்மையை மிகுதிப்படுத்தி காமிக்கிறதுக்கு பேர் என்ன, உயர்வு நவிர்ச்சி அணி. இறைவன் அடி சேராதவர். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதவர். சோ ஒரு பகுதியை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு பகுதியை எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி. தீயினால் சுட்டப்பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம். வேற்றுமை அணிதான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பொருள் பின்வரு நிலையணி. சொல் பின்னாடி வந்துச்சு அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. பொருள் வந்துச்சுன்னா பொருள் பின்வரு நிலையணி. சொல்லும் பொருளும் சேர்ந்து வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. கொக்கொக்க கூம்பும் பருவத்தின் குத்தொக்க சீர்த்ததிடத்து. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உவமை அணி சரிங்களா. எப்படி கொக்கு வந்துட்டு உரிய காலம் மறு வரைக்கும் காத்து நிற்குமோ அது போல் நம்மளும் என்ன பண்ணணும், நமக்கான காலம் மறு வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். சோ உவமை அணி சரிங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு உவமை அணி. முதல் எல்லாருக்கும் ஊதியம் இல்லை மதையெல்லாம் சார்பில்லாதற்கில்லை சரிங்களா. சோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு உவமை அணி இந்த குறளுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வஞ்ச புகழ்ச்சி அணி. பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கயவர் அவர்தம் மேவலம் எய்தொழுகலான். பாட்டு படிச்சோமா, மனப்பாடம் ஆயிடுச்சு பாட்டெல்லாம் சரிங்களா. சோ நீங்களும் 4 தடவை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் சரியா. சோ நெக்ஸ்ட் ஒரு சொல்லோ தொடர இரு பொருள் தருமாறி அமைவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டுற மொழிதல் அணி சரியா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்லேடை அணி சரியா. சோ அணி இலக்கணம் முடிஞ்சது சரியா. 5 வகையான இலக்கணமும் முடிச்சிட்டோம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சோ என்ன பார்த்தோம், எழுத்து இலக்கணத்துல என்ன பார்த்தோம், சோ எழுத்து சரியா, வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் எழுத்து. இந்த எழுத்து தான் என்ன பண்ணிருக்கோம், உயிரெழுத்து மெய்யெழுத்து சரிங்களா. உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்துன்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம் சரியா. சோ உயிர் எழுத்து 12, உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7 சரிங்களா. அடுத்து மெய்யெழுத்து 18,
அந்த மெய்யெழுத்து வந்துட்டு வல்லின எழுத்து 6, மெல்லின எழுத்து 6, இடையின எழுத்து 6ன்னு சொல்லிட்டு 18 மெய்யெழுத்து. சரியா? நெக்ஸ்ட் உயிர்மை எழுத்து 216. சரிங்களா? அதுல உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126, மொத்தம் எத்தனை எழுத்து? 216. ஆயுத எழுத்து சிங்கிளா இருக்கக்கூடிய ஒரு எழுத்து நம்மளோட அக்கேனம். எழுத்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் முதல் எழுத்து சார்பெழுத்து. சரிங்களா? முதல் எழுத்து மொத்தம் எத்தனை? 30 எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். அடுத்தது சார்பெழுத்துக்கள் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? உயிர்மை எழுத்து உயிரும் மெய்யும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் கிடைக்கக்கூடிய 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்து. ஆயுத எழுத்து அக்கேனம். சரிங்களா? சோ ஒன்னே ஒண்ணுதான். தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அக்கேனம், கேடயம், இது எல்லாமே ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர். சரிங்களா? உயிர்மை, ஆயுதம், ஒற்றளபடை, நெக்ஸ்ட் ஒற்று அளபடை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம் பார்த்துட்டோம். உயிரளபடை, ஒற்றளபடை. அளபடையில 2. உயிரெழுத்து நீண்டு ஒழிச்சுச்சு அப்படின்னா அது உயிரளபடை, ஒற்றெழுத்து நீண்டு ஒழிச்சுது அப்படின்னா ஒற்றளபடை. சரியா? சோ உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடைன்னு சொல்லிட்டு செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய வர்றதுனால அது செய்யுளிசை அளபடை. அதுக்கான இன்னொரு பேரு இசை நிறை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக நீண்டு ஒழிக்கிறது சொல்லிசை அளபடை. இன்னிசை அளபடைங்கிறது என்ன? ஈன்னு வந்துச்சுனாலே போட்டுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றளபடை. ஒற்றெழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்கள்ல 10 ஆயுத எழுத்துக்களை ஒண்ணுமா சேர்ந்து 11 எழுத்துக்கள் அளபெடுத்து வருவதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றளபடை. சரிங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை. நெக்ஸ்ட் உகரம் குறுகி ஒழிச்சதுனா குற்றிய லுகரம், இகரம் குறுகி ஒழிச்சது அப்படின்னா குற்றிய லிகரம். ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுத குறுக்கம். குறுக்கம் 4. குறுக்கம்னா என்ன? குறுகி ஒழிக்கிறது. சரிங்களா? சோ ஐகார எழுத்து தன்னோட மாத்திரையிலிருந்து குறைஞ்சு ஒழிச்சது அப்படின்னா ஐகார குறுக்கம். ஔகார குறுக்கம், அப்படிங்கிற எழுத்து தன்னோட மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிச்சதுன்னா ஔகார குறுக்கம். ஐகார குறுக்கம் சொல்லோட முதல்ல வரும் பொழுது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு 1.5 மாத்திரையாகவும், இரண்டாவது இறுதியில வரும்போது 1.5 மாத்திரை குறைஞ்சு 1 மாத்திரையாக முடிச்சதுன்னா ஐகாரம். ஔகாரம் சொல்லோட முதல்ல வரும்போது 2 மாத்திரைக்கு பதிலா 1.5 மாத்திரையா குறுகி ஒழிக்கிறது ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கத்துக்கான மாத்திரை எத்தனை? 1.5. ஔகாரம் முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வராது. சரியா? நெக்ஸ்ட் மகர குறுக்கம். மகர மெய்யெழுத்து தன்னோட அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவா ஒழிச்சுது அப்படின்னா அது மகர குறுக்கம். வளம் வந்தான். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தோம். மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா தன்னோட மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். நெக்ஸ்ட் எங்க போலும்ங்கிற சொல் போன்மம்னும், மருளும்ங்கிற சொல் மருண்மம்னு வந்துச்சு அப்படின்னாலும் தன்னோட மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். நெக்ஸ்ட் ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து தன்னோட எழுத்தான அரை மாத்திரை அளவுலேருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவா ஒழிச்சுது அப்படின்னா அது ஆயுத குறுக்கம். சோ ஆயுத குறுக்கம் எத்தனை மாத்திரை? 1/4 மாத்திரை. முதல் எழுத்து சார்பெழுத்து முடிஞ்சுது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எழுத்துக்களோட பிறப்பு பார்த்தோம். பிறப்பு என்ன? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2ஆ இருக்கும். சரிங்களா? தலை, மார்பு, கழுத்து, மூக்கு இடப்பிறப்பு. சரிங்களா? பல், மேல்வாய், அன்னம், உதடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி பிறப்பு. எழுத்துக்கள்ல என்ன? உயிர் எழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? வல்லின கசட, அதாவது உயிரெழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. வல்லின எழுத்துக்கள் வலிமார்பை இடமாக கொண்டு பிறக்குது. இடையின எழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. மெல்லின எழுத்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்குது. சரிங்களா? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வினா எழுத்துக்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம். 5 வினா எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள் 3. சரிங்களா? 5 வினா எழுத்துக்கள் ஆ, அதாவது அவனா, அவனோ, அவனே. சரிங்களா? ஆ, ஆ, ஓ, ஓ, ஏ. இந்த 5ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அவன், இவன், உனது, ஆ, ஈ, உ. இது 3ம் சுட்டு. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டுன்னு சொல்லி பார்த்தோம். சுட்டெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது புறச்சுட்டு, தரலைன்னா அகச்சுட்டு. அண்மையில் இருக்கவங்களை சொல்றது அண்மை சுட்டு, செய்மையில் இருக்கவங்களை சொல்றது செய்மை சுட்டு, அதாவது தொலைவில் இருக்கிறவங்களை. அண்மைக்கான எழுத்து ஈ, செய்மைக்கான எழுத்து ஆ. சரிங்களா? நெக்ஸ்ட் மயங்கொலிகள் பார்த்தோம். மயங்கொலிகள் அப்படின்னா என்ன? எழுத்துக்கள் தன்னோட உச்சரிப்பு, அதாவது பிறக்கும் இடம், முயற்சி 2க்கும் இடையில ஒற்றுமையோடு இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் 8. ஞாபகம் இருக்கட்டும். வினா எழுத்துக்கள் 5, சுட்டெழுத்துக்கள் 3. 5, 3, 8 மயங்கொலிகள். நா வரிசையில 3, லா வரிசையில 3, ரா வரிசையில 3ன்னு சொல்லிட்டு 8. சரிங்களா? சோ அடுத்தது என்ன பார்த்தோம்?
இணை எழுத்துக்கள் பார்த்தோம். வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்தா வரும், இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. நெக்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல நெடில் கேளுக்கும் குறில் 5 போக ஐக்கு ஈவும் அவ்வுக்கு ஊவும் இணை எழுத்தா வரும். முடிஞ்சது, எழுத்து இலக்கணம் முடிஞ்சோம். சரியா? நெக்ஸ்ட் சொல் இலக்கணம் வந்தோம். இலக்கிய வகையா 4, இலக்கண வகையா 4. பெயர், வினை, இடை, உரினி இலக்கண வகையாகவும், இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல்னு இலக்கிய வகையா 4ஆகவும் பிரிச்சோம். சரிங்களா? சோ இந்த பெயர் சொல் வந்துட்டு பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர், பண்பு பெயர்னு 6 வகையா பார்த்தோம். நெக்ஸ்ட் இடுகுறி பெயர், இடுகுறி பொதுப்பெயர், சிறப்பு பெயர். சரிங்களா? காரண பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இயற்சொல்ல திசைச்சொல், திரிசொல், வடச்சொல், இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடச்சொல் பார்த்தோம். வடச்சொல்ல தற்சவம்னா என்ன, தற்பவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆகு பெயர்னா என்னன்னு பார்த்தோம். ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகு வருவது ஆகு பெயர். ஆகு பெயரோட வகைகள் 16. சொல் இலக்கணம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பொருள் இலக்கணம் வந்தோம். இன்னைய கிளாஸ்ல பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். சரிங்களா? சோ அகப்பொருள் எத்தனை? அகத்திணை 7, புறத்திணை 12. நார்மலா கேட்டா. சரிங்களா? சோ அன்பின் 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5. அகத்திணை பாலை, கைக்கிளை, பெருந்திணை 2ம் சேர்த்து 7. சரிங்களா? புறத்திணைகள் வெறும் புறத்திணை தொல்காப்பியர் சொன்னதுன்னு கேட்டா 7. சரிங்களா? சோ அதுவே புறத்திணை புறப்பொருள் வெண்பா மாலை சொல்றது எத்தனைன்னு கேட்டா 12. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளுஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணைன்னு சொல்லிட்டு 12 புறத்திணைகள் இருக்கு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் புறப்பொருள்ல போனோம் அப்படின்னா முதற்பொருள், உருப்பொருள், கருப்பொருள் 3 பொருள் பார்த்தோம். நிலமும் பொருளும் முதற்பொருள். கருப்பொருள் வந்துட்டு திணை சார்ந்த ஒழுக்கங்களை குறிப்பிடுறது. நெக்ஸ்ட் உரிப்பொருள் தான் ஒழுக்கங்களை குறிப்பிடுறது. கருப்பொருள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க செய்யக்கூடிய தொழில்கள், உணவு முறைகள், பழக்க வழக்கங்களை சொல்றது கருப்பொருள். முதற்பொருளை ரெண்டா பிரிச்சோம். சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு சொல்லிட்டு. சிறுபொழுது 6, பெரும்பொழுது 6. சரிங்களா? சோ பெரும்பொழுதுதான் இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். நெக்ஸ்ட் சிறுபொழுது என்னமா பிரிச்சோம்? 6 காங்களங்களா பிரிச்சோம். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரைன்னு சொல்லிட்டு 6ஆ பிரிச்சு விட்டுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் முதற்பொருள்ல உரிப்பொருள் பார்த்தோம், கருப்பொருள் பார்த்தோம். புறத்திணை 12 திணைகள்லயும் என்னென்ன செயல்பாடுகள் நடக்குது, அதுல எத்தனை திணைகளுக்கு பூக்கள் இருக்கு, அதோட நிறங்கள்லாம் பார்த்து முடிச்சோம். சரிங்களா? நெக்ஸ்ட் யாப்பு இலக்கணம் வந்தோம். சரியா? யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்த குறில், நெடில், ஒற்றுன்னு 3ஆ பிரிச்சோம். சரியா? சீரை வந்துட்டு ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4சைச்சீர்னு பிரிச்சோம். அசைய நேரசைச்சீர், நிறையசைச்சீர்னு பிரிச்சோம். நெக்ஸ்ட் தலையை 7 வகையா பிரிச்சோம். நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கழித்தலை. தொடை 8. தலை 7, தொடை 8. சரிங்களா? சோ தொடை என்ன? தொடுக்கப்படுவது தொடை. எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை, அந்தாதி, செந்தொடை 8 வகை பார்த்துட்டோம். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய விகற்பம்னு சொல்லிட்டு பார்த்தோம். முதல்ல எத்தனை சீர்கள் வந்து சேர்ந்து வந்தா என்னென்ன மோனை, என்னென்ன எதுகை அப்படிங்கிறதை பார்த்தோம். அடுத்தது அணி இலக்கணம் பார்த்தோம். சரிங்களா? சோ அணி இலக்கணங்கள் என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு தன்மை அணி பார்த்தோம். சரிங்களா? இயல்பான விஷயங்களை இயல்பா சொல்றது தன்மை அணி, உயர்வு படுத்தி சொல்றது உயர்வு அணி. சரிங்களா? ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறுன்னு சொல்றது உருவக அணி. ஓமை அதுல வந்துட்டு ஏகதேச உருவக அணின்னு ஒண்ணு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஓமை அணியில ஓமையா கூறுறதுக்கு பேர் ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி ஒண்ணு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வேற்றுமை அணினா என்னன்னு பார்த்தோம். இரட்டுற மொழிதல் அணி என்னன்னு பார்த்தோம். தற்குறிப்பேற்று அணி என்னன்னு பார்த்தோம். நிரல் நிறை அணினா என்னன்னு பார்த்தோம். பின்வரு நிலையணில 3 சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. நெக்ஸ்ட் தீவக அணி, முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். சரிங்களா? நெக்ஸ்ட் வஞ்ச புகழ்ச்சி அணி, தன்மை அணி. சோ இவ்வளவு அணியும் பார்த்தோம். இலக்கணத்தை முடிச்சிட்டோம். சரிங்களா? இலக்கணத்தை 5 வகையான இலக்கணங்களை பார்த்தோம். இது இல்லாம இன்னும் இதுல விட்டு போன கிளாஸஸ்லாம் என்ன? வினாவோட வகைகள் என்ன, விடையோட வகைகள் என்ன, தொகைநிலை தொடர்னா என்ன, தொகாநிலை தொடர்னா என்ன, எங்கெங்கெல்லாம் சார்பெழுத்து அதாவது எங்கெங்கெல்லாம் மெய்யெழுத்துக்கள் இடம்பெறும் வராது, இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இன்னைய கிளாஸ்ல 3 வகையான இலக்கணங்கள் முடிஞ்சுது. அதுல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்சது. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போறோம்? 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். சரியா? சோ கட்டாய தமிழ்ல கேட்ட 100 கேள்வி. சரியா? ரீசெண்டா கேட்ட ஒரு கேள்வி ஊர் பெயர்களோட மருவு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மருவுனா என்ன? மருகி ஒலிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ என்ன? உதக மண்டலம் எப்படி சுருகி ஒலிக்குது? உதகைங்கிற பேரால மருவி ஒலிக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வண்ணாரப்பேட்டை. சரிங்களா? சென்னையில இருக்கக்கூடிய ஊர் என்ன மருவி ஒலிக்குது? வண்ணை அப்படிங்கிற பேரால மருவி ஒலிக்குது. நாகப்பட்டினம் நாகை அப்படிங்கிற பேர்ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் தீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்ல ஆய்வேடு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சினிமா
திரைப்படம். சரி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். நெக்ஸ்ட் விடை, இதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். விடையோட வகைகள்ல இந்த வேலை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய். என்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்க அப்படின்னா பதிலுக்கு நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றேன். சரிங்களா? சோ என்ன, ஏவல் விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் விடை கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைத்தெரு எங்கு உள்ள என்ற வினாவிற்கு இந்த பக்கத்தில் உள்ளது சுட்டிக்காட்டி பயன்படுத்த கூறுவது சுட்டு விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின், கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போவேன் என்று, போறியாம்னா போறேன் அப்படின்னு சொல்றது நேர்விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண் அறிவு. சரிங்களா? இந்த வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின் இதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம், அகாடமிக்கு கழகம்னு தமிழ் மீனிங். சரியா? நெக்ஸ்ட் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், பயணச்சீட்டு ஆய்வர். சரியா? சோ என்ன கேட்டுங்க, பயணச்சீட்டு அலுவலர்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஆய்வாளர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆய்வாளர். சரியா? நெக்ஸ்ட் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் விளங்குமாறு இத்தொடரில் உணர்த்தும் பொருளுக்கான உவமை கேட்டிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையா உள்ளது. பசுமரத்தாணி போலங்கிறது ஈஸியா மனதில் பதிகிறது. சரிங்களா? எளிதில் பொருள் விளங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எளிதில்னா என்ன, எளிமையா படிக்கிற எல்லாருக்குமே. ஸோ வெளிப்படைத்தன்மையா இருக்கு. விடை என்ன அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. காக்கை உட்கார பனம்பரம் விழுந்த கதை என்ன, தற்செயலா. சரியா? பனம்பரம் காக்கா உட்காரலனாலும் விழுந்திருக்கும், அது போய் உட்கார்ந்த நேரம் அது விழுந்துடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடி கட்டி பறத்தல், உவமைக்கான பொருள் என்ன, புகழ் பெற்று விளங்குதல். சோ கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா என்ன, புகழ் அதிகமா இருக்கு. சோ கொடி கட்டி பறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். சரியா? வருவித்தார் அப்படின்னா என்ன, பிறவினை. சரிங்களா? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். படித்தார்னா தன்வினை, படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பிறவினையை குறிப்பிடுறது. சரிங்களா? எவ்வகை வாக்கியம் அப்படிங்கறத சரியா கண்டறிய சொல்லிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை தொடர், ஆர்டர் போடுறாங்களா. சோ கட்டளை தொடர்ங்கிறது தான் சரியானது. மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறா இருக்கு. சரியா? சோ பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகின்றது. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. பானையின் எந்த பகுதி நமக்கு பயன்படுது, வெற்றிடம் தான் நமக்கு பயன்படுது. சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. தமிழர்களோட பண்பாட்டிற்கு எதற்கு தனி இடம் உண்டு, வாழை இலைக்கு. சோ விடை வாழை இலையா வரணும், கேள்வி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. யாரு பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. சரியா? சோ கேள்வி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணிந்து பணித்து, பணிவுடன் நடந்தல், கட்டளை இடுதல். சரியா? இந்த பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல். சரிங்களா? நெக்ஸ்ட் அது வந்து மயங்கொலிகள்ல வரக்கூடியது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அகர வரிசைப்படி எழுதுவோம். பகைவர் வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். சோ என்ன கேட்ட, சரி அகர வரிசை கிடையாது, சொற்றொடரை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க, ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே வேர்டா உருவாக்க போறோம். சரியா? அகர வரிசை கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். சொற்றொடர் மாறி இருக்கு, அதை நம்ம ஒரு 2-3 தடவை படிச்சு பார்த்தோம்னாலே அதுக்கான மீனிங்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். தலைவர் நாளகம், தமிழக குடியரசுத் தலைவர் மிங்கிலாகி கிடக்குது. அந்த நாளையும் நம்ம படிச்சோம்னாலே கரெக்டான வேர்டு நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கதான் அகரவரிசை கேட்டிருக்காங்க. தகவல் பட்டகம் பிடிப்பில் பேரியால். சரியா? சோ ஆவரிசையிலிருந்து அவ்வரைக்கும் எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அகரவரிசை ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்னு கணப்பறை தவிழ் நாகசுரம் படகம் மகுடி இசைக்கருவிகள் கொடுத்துருக்காங்க. அகர வரிசை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எல்லா வரிசையில இருக்கக்கூடிய முதல் எழுத்துமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்தை வந்துட்டு என்ன பண்ணாங்க போறோம், ஆர்டர் படி ஃபிட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா மூணாவது எழுத்து ஆர்டர் படி கொண்டு போங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இப்போ கொஸ்டின்ஸ்லாம் 5 எழுத்துமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணி வருது. சரியா? நெக்ஸ்ட் வேர் சொல்லின் வினை முற்று கேட்டிருக்காங்க. பாடு, பாடினால், முற்று பெற்ற சொடர், முற்று வினைமுற்று. சரிங்களா? ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. சரிங்களா? சோ ஓடு அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டளை போடுற மாதிரி சொல்றதா ஏவல் வினைமுற்று. சோ ஓடு அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்கு கட்டளை இடுறோம். சோ என்ன ஓடுங்கிறதா ஏவல் வினைமுற்று. சரிங்களா? அடுத்து விளைவது, இதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விளை வேர்ச்சொல் கட்டளை பொருளாக வரும் விளை. வருகவோட வேர்ச்சொல் வா. அரியனோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அரி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலை வகைகள். 10th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல கொடுத்துருக்காங்க. அடி வகைகள், குலை வகைகள், இலை வகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ குலை வகை. நெக்ஸ்ட் மலை குகை, ஒரு பொருள் தரும் பல சொல். புலம்னாலும் மலை குகை தான், முளை அப்படின்னாலும் என்ன அப்படின்னா மலை குகை தான். சரியா? வாழைங்கிறது மீன், இந்த வாழைங்கிறது மரத்தை குறிக்கக்கூடியது, வாழை மரம். சரியா? நெக்ஸ்ட் சிரம் அப்படின்னா தலை. சரியா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. கிண்ணம் அப்படிங்கிறது 3 சுழி இன்னும் வரக்கூடியது. சரிங்களா? தன்னகரம். சரியா? சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறு பாத்திரம்.
இந்த தன்னகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிண்ணம்ங்கிறது துன்பம். சரியா? நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரெடிட்னா கடன் அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. சரி, கிரெடிட்னா வாங்கிக்க போறோம், கடன் வாங்க போறோம். ஸோ கடன் அட்டை. ஆப்ஷன் ஏல என்ன பற்று அட்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது டெபிட் கார்டுக்குள்ளது. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். டிஜிட்டல் இ சேவை மையம் பார்த்துருக்கோமா? ஸோ டிஜிட்டல் அப்படிங்கிறது மின்னணு மயம். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. செழியன் வந்தான் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரியா? சந்திப்பிழை தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் இப்போ வரணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு பெயருங்கிறதா சரியானது. சரியா? நெக்ஸ்ட் கமுகு அப்படிங்கிறது பாக்குன்னு சொல்லியிருக்கோம். அதோட மரபு சொல் என்ன? பாக்குனா கூந்தல். சரியா? நெக்ஸ்ட் இலக்கண வகைகள். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சூப்பர். என்ன 5 வகையான இலக்கணம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். பேசிக் தான். இங்க என்ன தொடைங்கிறத ஒண்ணு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. யாப்போட வகைகள்ல தான் இது தொடை வருமே தவிர இலக்கணத்தோட வகைகள்ல தொடை வராது. சரியா? பாக்கு, பஞ்சு, பாட்டு என்ன கேட்டிருக்காங்க இங்க? குசுடு துபுரு. சரியா? இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்துட்டு மாறுபட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கசட தபர வள்ளினம். சரியா? வன்தொடர் குற்றியலுகரம் இது 3. சரியா? இங்க மெல்லினம். இந்த பஞ்சுங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். சரியா? குற்றியலுகரத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. புனவை, மிதவை, நீகான், தெப்பம். சரிங்களா? இந்த நீகான் மட்டும் மாறுபட்டது. மிதவை, தெப்பம் இதெல்லாம் என்ன அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஐயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயம் என்னும் சொல்லுக்கான எதிர்ச்சொல். சூப்பர். ஐயம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோர்வு. சரியா? அதுக்கான எதிர்ச்சொல் தெளிவு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல அதுக்கான டைரக்ட் ஆன்சரை வச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோர்வு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஊக்கம்னா தெளிவு. அங்கே என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு சோர்வு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஐயம்னா பயம், அதுக்கானது தெளிவு. ஸோ இங்கே என்ன ஊக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவு. ஸோ சோர்வு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ்ல கூட OMR ஷேட் பண்ணுவோம். தப்பாவோ சரியாவோ ஃபர்ஸ்ட் தடவை ஷேட் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். இப்போ வந்துட்டு சிபிடி எக்ஸாமில் எழுத போகும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே எழுதி முடிச்சோம் அப்படின்னா நம்ம கையை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காம நம்ம எழுதுனதெல்லாம் கரெக்டான ஒரு தடவை மேலே போயிட்டு செக் பண்ணி வந்துட்டு வரலான்ட்டு சொல்லிட்டு போவோம். அப்போ போகும்போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக ஆன்சரை நம்ம ஷேட் பண்ணியிருப்போம். அந்த நேரம் ஒருவேளை இதுவா இல்லாமல் இதுவா இருக்குமோ இங்கே அந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணலாம்? மாற்றி நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தப்பு ஒரு தடவை கரெக்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா 2வது தடவை அந்த கொஸ்டினுக்கே போயிடாதீங்க. சரிங்களா? கன்ஃபார்மாக கரெக்டுன்னா அந்த கொஸ்டினை விட்டுருங்க. ஸோ டவுட்டாக இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணாதீங்க. அன்மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. கடைசியாக போய் பார்த்துக்குங்க இதுவா அதுவான்னு சொல்லிட்டு. நம்மளோட மைண்ட் ஆல்ரெடி எப்போதுமே ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்னு கெஸ் பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி 90% அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம 2வது தடவை போயிட்டு ஒரு ஆன்சரை பண்ணுவோம் தெரியுமா? தப்பா. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் எழுதுக. எழுது அப்படின்னா அரிது. பூட்டும் கதவுகள். பூட்டும் கூட்டல் கதவுகள் பிரித்தெழுதுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. நமக்கு பிரித்தெழுதுக தான் சிலபஸ்ல இருக்கு. இங்க சேர்த்தெழுதுகவும் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ஒன்றும் டிஃபரெண்டான ரூல்லாம் கிடையாது இல்ல. சரிங்களா? ஸோ மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா சேர்த்து எழுதும் போது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பேராவை படிச்சுட்டு அதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. இது எலிஜிபிலிட்டியில சிலபஸ்ல இருக்காங்க. அப்டேட்டட் சிலபஸ்ல இந்த டாபிக் வருது. சரிங்களா? ஒரு பேராவை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் படிக்கிற மாதிரி. இது ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஸ்கூல்ல 6th 7th இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ஹாஃப் இயர்லி குவார்டர்லி கொஸ்டின்ஸ் பேப்பர்ல ஃப்ரேம் ஆகி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? சோ சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் புதன். அது அங்கேயே இருக்கும். சூரிய குடும்பத்தில் சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. சரிங்களா? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஸ்வினி முதலான இதுலயே வந்துட்டு அந்த லைன் அப்படியே இருக்கும் எங்கனையாது. சரிங்களா? சோ கோள்கள் கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களும் நான்மீன் எனவும் பகுத்தறிவு கூறுகின்றன. சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா புதன். சரிங்களா? நெக்ஸ்ட் பண்டைய தமிழர்கள் சூரிய முதன்மையான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? கோள் மீன்கள். சரிங்களா? சோ கோள்களை கோள் மீன்கள் எனவும் அழைத்தன. நெக்ஸ்ட் புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அறிவன். சரிங்களா? சோ இதுக்கு ஆன்சர்லாம் நம்ம தேடி எங்கேயும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பேராக்குள்ளேயே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? ஒளிஞ்சுதான் இருக்கும். ஸோ நம்ம அதை தேடி மட்டும்தான் ஒரு தடவை வாட்ச் விட்டு எழுதிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா நினைக்க வேண்டியதே கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் இது நமக்கு வராது. சரிங்களா? வானில் பெரிய கோளாக வலம் வருவது வியாழன். சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் கற்றறிந்தன. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் இங்கிலீஷ்க்கு. சரிங்களா? பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அவை அல்ல அப்படிங்கிறது சரியானது. சரியா? ஆண்பால்
அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன்பால் அன்று, பலவின்பால் அல்ல. சோ பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் சரியான. நான் அல்லேன் அப்படிங்கறதா என்ன அப்படின்னா சரியானது. சோ பொருள் வருக. ஆளாளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நஞ்சு, விஷம். இது நமக்கு தெரியும். ஆழகால விஷம். ஸோ ஒன்றுக்கு ஆன்சர் 3. இங்கே ஒன்னே 3 தான் வந்திருக்கு. மற்றது எதையுமே நம்ம பார்க்க வேணாம், ஆன்சர் அடிச்சு விட்டுட்டு போயிடலாம். ஸோ அந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிவு. சரிங்களா? அயன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மன். மால் அப்படிங்கிறது திருமால் விஷ்ணு. சரியா? ஆப்ஷன் ஏயிலேயே கரெக்டான ஆன்சர் தான். டயத்தையும் நம்ம மிச்சப்படுத்தலாம். நம்ம போட்டு டிஃபிகல்ட்டாக நினச்சிக்கிட்டு அந்த கொஸ்டினை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ 3ன்னு இருக்கு, ஆன்சர் கரெக்ட். சரியா? சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கதலி அப்படின்னா வாழை மரத்தை குறிக்கக்கூடியது. பூகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமுகு, பாக்கு மரம். கவரி அப்படிங்கிறது சாமரை மரம். மன்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாளிகையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஓர் இது ஒரு கொஸ்டின் வந்துருது நமக்கு. ஸோ உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வரும், உயிர் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஓர் வரும். ஸோ இங்க ஒரு தான். 2வது எழுத்து உயிர்மை எழுத்து. புத்தகம், பூ என்ன உயிர்மை எழுத்து, இங்க என்ன நான் என்ன உயிர்மை எழுத்து. ஸோ ஒரு. சரியா? ஸோ மாடு ஒரு. சரியா? உயிர்மை எழுத்து வந்திருக்கு, ஒருங்கிறது வரும். பிழையற்ற தொடர். இவை நல்ல பழங்கள் அல்ல அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் சரியான தொடர் தேர்ந்தெடுக்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். ஸோ ஷஃபிள் ஆகியிருக்கு, மாற்றி வைக்க போகிறோம். எவ்வகை வாக்கியம்? என் அண்ணன் நாளை வருவான்ங்கிறது செய்தி தொடர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கூட்டப்பெயர். கற்களோட ஒன்று சேர்ந்த இடம் வந்துட்டு என்னன்னா கற்குவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுகள்ல படிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் புல் கட்டு. சரிங்களா? புல்லோட கூட்டப்பெயர் கட்டு. ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும். ஒரிஜினல் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்த யாப்பு இலக்கணத்துல வந்த கொஸ்டின். சரிங்களா? ஆசிரியப்பா வெண்பா வந்துட்டு செப்பல் ஓசை பெற்று வரும். ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஓசை முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் மலர் உண்டு பெயரும் உண்டு. சரிங்களா? இத்தொடரில் ஒரு தொடருக்கும் பொழுது எவ்வாறு அமையும் கேட்டிருக்காங்க. மலரும் பெயரும் உண்டுன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஒடு என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் கேட்டிருக்காங்க. ஓடி வந்தாள் அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டு தமிழ்ல சரியான இணை ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. காஸ்மிக் ரேங்கிறது விண்வெளி கதிர்கள். புக்கில் லெசனுக்குள்ளரிக்க இருக்கக்கூடிய தமிழுக்கான மீனிங் இதெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுழல் காற்று. சரிங்களா? நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியானு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகர்வனர் திருதரு நகர வீதியும் பட்டினமும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். சரிங்களா? இவ்வழிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம்னு சொல்லியிருக்காங்க. சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி. சரியா? காருகர் என்பதன் நூல் சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. காருகர்னா சிற்பி கிடையாது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா காருகர். நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. இப்பாடல் குறிப்பிடப்பட்டுள்ள நறுமண பொருட்கள் சந்தனமும் அகிலும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 4 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி கூற்று கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கண்டுபிடிக்கப்படுகிறது. இலக்கணமா? கிடையாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கூற்று சரி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, முதலிடம்னு ஸ்கூல் புக்ல இருக்கும். சரிங்களா? ஸோ காற்று ஆற்றலில் பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். 1 3 சரியானது. ஸோ இதெல்லாம் லெசனுக்குள்ளதான் வரப்போகுது. சரிங்களா? ஆல்ரெடி படிச்ச லெசன் தான், ஒரு தடவை வாசிச்சே விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் கொடை கோடை குறில் நெடில் கேட்டிருக்காங்க. கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம், கோடை காலம். சரிங்களா? நெக்ஸ்ட் மறி மாறி. மறினா மறித்தல் தடுத்தல், மாறினா வேறுபடுதல், மாறி இருத்தல். சரிங்களா? வரம் வாரம். வரம்னா அருள், வாரம்னா கிழமை. திங்கள்ங்கிறது மாதம் நாளும் திங்கள் தான். நிலவு அப்படின்னாலும் என்ன அப்படின்னா திங்கள் தான். நெக்ஸ்ட் மதி அறிவு நிலவு. ரெண்டுக்குமே மதிங்கிற பொருள் வரக்கூடியதான். சிறுமி கையில் மலர்கள் வைத்திருந்தால். இங்க என்ன பண்ணுவோம்? சிறுமி தான் கையில் இல்ல, தனது கையில் மலர்களை வைத்திருந்தாலுங்கிறது சொற்றொடரை முழுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. ஸோ என்ன சொற்களை ஃபில் பண்ண போறோம். விடுபட்ட கோடிட்ட இடத்தை நிரப்புக. இப்போ நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மரங்கள் வளர்த்து டேஷ் காப்போம், டேஷ் உரங்களை தவிர்த்தது. மரங்கள் வளர்த்து இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். சரியா? மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் டேஷ், அதனால் அதிகமான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இணைப்பு சொற்களை சேர்த்து எழுத போறோம். சரிங்களா? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். கேள்வி கேட்க போறோம், கேள்வியா சொற்றொடர் அமைக்க போறோம். யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை இங்க ஃப்ரேம் பண்ண போறோம். சரியா?
நெக்ஸ்ட் எறும்பு பாடுபடுவது எதற்காக? கேள்வி அமைக்கிறதுக்கு சரியான சொற்றொடரை கேட்டிருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை படிப்பாள்ங்கிறது எதிர்காலம், படிக்கின்றாள் அப்படின்னா நிகழ்காலம், படித்தாள் அப்படின்னா இறந்த காலம். ஒரு காலத்தை கேட்டு ஒரு கேள்வி வந்துருது. சரிங்களா? காலங்காலமா காலத்தை கேட்டு ஒரு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். சொல்லிட்டாரு, இறந்த காலம். சொல்கின்றார் அப்படின்னா நிகழ்காலம், சொல்வார் அப்படின்னா எதிர்காலம். சரியா? பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். சரியா? நடக்கிறாரு நிகழ்காலம், நடந்தார் அப்படின்னா என்ன இறந்த காலம், நடப்பார் அப்படின்னா எதிர்காலம். சரியா? 3 காலங்களும் சொல்லிருக்கு. நெக்ஸ்ட் இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய். ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு வேலை நம்ம கிட்ட சொன்னோம் அப்படின்னா நீனே செஞ்சுக்கோன்னு நம்ம கிட்ட சொல்றதுக்கு பேர் என்ன? ஏவல். சரியா? ஏவல் விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வரான், அவன் திருமணத்திற்கு போய் வருகின்றான் அப்படிங்கிறதா சரியானது. சரியா? நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு சொற்களை மாத்த சொல்லியிருக்காங்க. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன், அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறதா சரியான எழுத்து வழக்கு சொல். சரியா? சிறிது உட்கார்ந்து போ. உட்கார்ந்து கிடையாது, உட்கார்ந்து சரியான தமிழ் வார்த்தை. சரியா? நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறிகள் கொண்ட தொடர் செய்க. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இல்ல. சரியா? எழுதாத அறிஞர், எழுத்தாளர், இதழாளர் இல்ல. சரிங்களா? சோ புள்ளி வச்சு முடிச்சிருக்காங்க. பள்ளி பருவத்தில் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. சோ சரியானது. சரிங்களா? நிறுத்தற்குறிகள் இருந்ததும் நம்ம கேள்வி ஒன்னொன்னு இடம்பெற்று வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் இது என்னோடு பேசியதே. மேல வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஆச்சரியக்குறி. என கேட்டான் கணியன். புள்ளி வச்சு முடிச்சிருக்காங்க. ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். எதை பத்தி சொல்லியிருக்காங்க? ரோபோவை பத்தி கொடுத்த சென்டென்ஸ் இது. சரியா? ஸோ 100 கேள்விகளும் முடிஞ்சுது. ஸோ தமிழுக்கான இது எலிஜிபிலிட்டிலேருந்து கேட்ட 100 கேள்விகள். ஸோ 5 வகையான இலக்கணங்கள், இதோட 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷனில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இலக்கணத்தை தாண்டி விடுபட்டிருக்கல இந்த சுட்டுனா விடைனா என்ன, வினானா என்ன, நெக்ஸ்ட் தொகை நிலைனா என்ன, தொகா நிலைனா என்ன, எந்தெந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும், மிகாம வரும், இது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்லையும் அதோட்ட சேர்த்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா ஒரு கிளாஸும் பார்த்து விட்டுருவோம். சரிங்களா? ஸோ அதோட்ட இலக்கண டாபிக்ஸ் தியரியில முடிஞ்சிருக்கும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எடுத்துக்கிட்டு வந்து என்னதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, நெக்ஸ்ட் சந்தி பிழைகளை நீக்கி எழுதுக, பொருத்துதல் பொருத்தமான திரை. ஒரு 2 கிளாஸா மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் செப்பரேட்டா டாபிக் வைஸ் பிரிச்சு பார்த்து விடலாம். அதுக்கப்புறமும் டைம் இருக்கிற பட்சத்தில் எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தனித்தனி கிளாஸஸா டிஸ்கஷன் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம சும்மா இருக்கிற டயத்துல காதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்டா, சரிங்களா, கற்றலை விட கேட்டலே சிறந்ததுங்கிற மாதிரி கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களா? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்றதுக்கு ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் போதும். ஸோ 20 நிமிஷம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ சாப்பிட்ற டயத்துல காதால கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்தா இதுதான் ஆன்சரோன்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மெமரியில இருக்கும். ஸோ இருக்க போற இந்த நாளுக்குள்ள டெய்லி ஒரு கொஸ்டின்ஸாவது சால்வ் பண்ணி கொஸ்டினை பார்த்தோன்னே ரூல் கூட வேணாம், டைரக்ட் கொஸ்டின்ஸாவே ரிப்பீட்டட் ஆகுது. கொஸ்டினை பார்த்தாலே ஆன்சர் போடுற அளவுக்கு தமிழ் நம்ம வந்துட்டு ரெடி ஆகிக்கிறோம். 60 மார்க்கு, 60 நம்மளோட மார்க் தான். 1 மார்க்கை கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.